தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் டாப் ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரீஸ்டார்ட் குரூப் 2A மெயின்ஸோடைய ரீஸ்டார்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டோடைய டெஸ்ட் 2க்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ அதே போலவே நம்ம வந்து டெஸ்ட் 2லையும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு எழுதிருப்போம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8ல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டினே இருக்கும். ஃபர்ஸ்ட் எதில் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ஷன்ஸ் திசைகள் சம்மு. சரியா, டைரக்ஷனில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இஃப் ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட், அதாவது நமக்கு தெரியும் டைரக்ஷன் மொத்தமாக மெயின் டைரக்ஷன் 4 இருக்குது, சபார்டினேட் டைரக்ஷன் 4 இருக்குது, மொத்தம் 8 டைரக்ஷன். நார்த்து வடக்கு, இது ஈஸ்ட்டு கிழக்கு, சவுத்து தெற்கு, வெஸ்ட்டு மேற்கு. சரிங்களா, ஸோ இது நார்த் வெஸ்ட்டு, வட மேற்கு, இங்கே நார்த் ஈஸ்ட்டு, வட கிழக்கு, சவுத் ஈஸ்ட்டு, தென் கிழக்கு, இங்கே சவுத் வெஸ்ட், தென் மேற்கு திசை. ஓகே, ஸோ மொத்தமாக இதில் 8 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ என்பவர் பிக்கு வடமேற்கு, வடமேற்குனா என்ன அர்த்தம்? லெஃப்டில் கொஞ்சம் மேலே, ரைட்டா? ஏன்றது பிக்கு லெஃப்டில் கொஞ்சம் மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பியோடைய பொசிஷன் நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டா லெஃப்டில் கொஞ்சம் மேலே அப்படின்னா இங்கே ஏவுடைய பொசிஷன் வச்சிடலாமா? இதான வடமேற்கு திசை, ரைட்? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா பி எங்க இருக்காருன்னு சொல்றாங்க பாருங்க. 50 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் சி. சவுத் வெஸ்டா என்ன? தோ கீழே லெஃப்ட் சைடில். சரியா, பி எங்க இருக்காருன்னா சியோடைய கீழே லெஃப்ட் சைடில் இருக்கான்றாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்துருக்கலாம். எப்படி சார் கரெக்டாக நீங்கள் இது லைனாக போடுறீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இவர் இங்கிருந்து அதே 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்காரு, பியும் எப்படி தான் இருக்காரு? சியோடைய சவுத் வெஸ்ட்ல 50 மீட்டர் தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் எப்படி தான் இருக்கணும்? சேம் லைனில் தான், சேம் லென்த்தில் தான் இந்த கண்டிப்பாக இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஏக்கு எந்த திசையில் சி இருப்பார்? ஏலேருந்து பார்த்தீங்கன்னா சி என்ன டைரக்ஷன் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அப்படின்னா கிழக்கு திசைன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கிழக்கு. கிளியரா? ஸோ அடுத்து சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் கோடிங் டிகோடிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. டேபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த ஏபிசிடிக்கு 1 2 3 போட்டோம்னா டேபிள் டி ஸ்டாண்ட் ஃபார் 20th லெட்டர், ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், பி செகண்ட் லெட்டர், எல் 12th லெட்டர், இ 5th லெட்டர். சரியா, இப்போ 2 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 2 + 0 2 தான். ஏங்கிறது 1, பி 2. இப்போ 12 இருக்கு இல்லையா, அப்போ 1 + 2 என்னன்னு எழுதிடலாம்? 3ன்னு எழுதலாமா? அதனால தான் 2 1 2 3, இ வந்து அப்படியே 5ன்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டைம், TIME. டைம் அப்படிங்கிறது T0 20th லெட்டர், I 9th லெட்டர், M 13th லெட்டர், E 5th லெட்டர். இப்போ 20 அப்படின்னா 2 + 0ன்னு எழுதிருக்கலாமா? 2 + 0 2 தான் வரும். I வந்து 9 தான், சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. ஸோ 13 1 + 3ன்னு எழுதலாம், விச் மீன்ஸ் 4. E அப்படிங்கிறது 5th லெட்டர். ஸோ அப்போ டைம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சார் எழுதலாம்னா 2945 அப்படின்னு எழுதலாம். ஆப்ஷன் டியில் இதுக்கான ஆன்சர் இருக்கு. அடுத்து பாருங்க 16th, நமக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங்ல இந்த கான்செப்ட்ல வரும். சரியா, ரைட்? ஏ வந்து பியை விட பெருசா இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு நீங்க தியரிட்டிக்கலா பார்க்கறத விட நம்பர்ஸ் எதனா போட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஏ உடைய வேல்யூவை ஒரு 15 எடுத்துக்கோங்க, பி உடைய வேல்யூவை சும்மா 14 எடுத்துக்கோங்க. சரியா, ஏ உடைய வேல்யூ 15 எடுத்துக்கிறேன், சும்மா நாம் எடுக்கிறதா என்னன்னா எடுத்துக்கலாம். பிங்கிறது 14 எடுத்துக்கோங்க. சரியா, சேம் பி வந்து சியை விட கிரேட்டர் தானா இருக்கணும். அப்போ சிக்கு நான் என்ன பண்ணிடலாம்? ஒரு 30 கொடுக்கலாமா? ஓகே, சி எப்படி இருக்கணும்? டியை விட பெருசாக இருக்கணும். அப்போ டிக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 20. என்னன்னா இந்த கண்டிஷன் பிரேக் பண்ணாத மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ராங்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எது தவறுன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. ஏங்கிறது டியை விட பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, ஏ வந்து டியை விட பெருசா, 20ன்றது 50ங்கிறது 20 விட பெருசு தான், இது கரெக்டு தான். பி வந்து டியை விட பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 40ங்கிறது 20 பெருசு தான். சரியா, அடுத்து டி ஏவை விட பெருசா. இங்கே தான் என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லே, ஏ வந்து டி விட தான் பெருசாக இருக்கு. அப்போது டி கண்டிப்பாக ஏவை விட எப்படி இருக்காது? பெருசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏ வந்து சியை விட பெருசாக இருக்குமா? இருக்கும். 50ங்கிற நம்பர் 30 விட பெருசாக தான் இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து
which of the following word cannot be formed? இப்போ ஆல்பபெட் பேசிக்கில் இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, cannot be formed கொடுத்துருக்காங்க. இப்போ absolute அப்படிங்கிற ரூட் வேர்டு இதுதான் நமக்கு தேவையான வேர்டு. absolute அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. இப்போ பேஸ்னா BASE இருக்கு, உருவாக்கலாம். போஸ் BOSE இதையும் நம்ம உருவாக்கலாம். லாஸ் LOSE இதையும் நம்ம உருவாக்கலாம். இது மட்டும் உருவாக்க முடியாது, ஏன்னா அப்சல்யூட் அப்படிங்கிற வார்த்தையில் வி வந்து ஆப்சென்ட், வி கிடையாது. ஸோ அதனால சால்வ்ங்கிற வார்த்தையை ஆப்சல்யூட்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அடுத்து 5வது கொஸ்டின் கிளாசிஃபிகேஷனில் தான் கிளாசிஃபிகேஷனில் நம்பர் சீரீஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? 20வது கொஸ்டின் நம்பர் சீரீஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 13, அடுத்து 39 கொடுத்துருக்காங்க, தென் 65, தென் 117. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 13ஓட மல்டிபிளாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? 13 1s are 13, 13 3s are 39, 13 5s are 65, இங்கே 13 9s are வருமா, 13 9s are 117. அப்போ எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 13ஓடைய மல்டிபிளாக தான் இருக்குது, 1 3 5 9 சொல்லி இருக்குது. சரியா? சரி, அடுத்து பார்க்குறேன் நான். அப்போ கண்டிப்பாக கீழே இருக்கிற ஆப்ஷன் எனக்கு 13ஓடைய மல்டிபிளாக தான் இருக்கணும். இப்போ 156 அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம்னா 13 × 12 எடுத்துக்கலாமா, 130 + 26 156 எடுத்துக்கலாம். பட் இது நாட் டிவிசிபிள் பை 13. இப்போ 130 வந்திருக்கும் 10 டைம்ஸில், அடுத்து போட்டிருந்தா 143, அடுத்து 156, 169 வேணால் வந்திருக்கும் இப்போ 13 டேபிள் வந்திருந்தால. ஸோ இது 13 டேபிளில் வராது. சரிங்களா? அடுத்து 139 அதே போல தான். இது நாட் டிவிசிபிள் பை 13, ஏன்னா 13 டேபிளில் போட்டிங்கன்னா அடுத்து 130 வந்திருக்கலாம், 130க்கு அப்புறம் 143 தானே வந்திருக்கும். அப்போ இந்த நம்பர் என்ன இருக்காது, வந்திருக்க வாய்ப்பு இல்லை. 253யும் சேம். இப்போது 13 ஸ்கொயர் 169. இப்போ 13 × 20 போட்டு பார்க்கலாமா? 13 × 20 எவ்வளவு, 260 தான் வரும். அப்போ 13 × 19 எவ்வளோ வந்திருக்கும், 247 தான் வந்திருக்கும். அப்போ 247க்கு அப்புறமா 260 தான் வருது. ஸோ 253யும் நாட் டிவிசிபிள் பை 13. கிளியரா? ஸோ 13உடைய மல்டிபிள்ஸ் வச்சு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 156 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து மறுபடியும் கோடிங் டிகோடிங்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோடிங் டிகோடிங். ஹோம் HOME ஹோம். ஹோமை எப்படி கோட் பண்ணிடுறாங்கன்னா IQPIன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஹெச்னா என்னது, ஹெச்க்கு அப்புறமா ஹை. சரிங்களா? இப்போ லெட்டர் போட்டிங்கன்னா கூட நம்பர் போட்டிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். 15 13 5 9 17 16 9. கிளியர்? சரியா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா +1, இங்கே +2, இந்த லெட்டர் +3, இந்த லெட்டர் +4ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. சேம் ஆசிட்னு இருக்கு இல்லையா, ஆசிட்னா ஏக்கு அப்புறமா B +1, இங்கே 2, அப்போது ஈன்னு வரணுமா, ஐனா +3, எல்லா டினா +4, டி 4வது. அப்போ 8வது லெட்டர் என்னது, H, ஹைட்டு 8. இப்போ BELH அப்படின்னு எழுதலாம். ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ஓம் என்பது IQPIன்னு எழுதுனா ஆசிட் அப்படிங்கிறத எப்படி எழுதலாங்க, BELH அப்படின்னு எழுதலாம். சரியா? அடுத்து பாருங்க, நமக்கு ABCDக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது A2ன்னு எடுத்துக்கணும். ஏன் 2ன்னு எடுக்கிறாங்க, A உடைய ஒரிஜினல் நம்பர் 1 தானே, ஃபர்ஸ்ட் லெட்டர் × 2 பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். B உடைய ஒரிஜினல் லெட்டர் 2, ஆனால் அவன் 2 என்னன்னு எடுத்து சொன்னான் 4, என்னன்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கான். இவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போ என்னன்னா அப்படியே டேரெக்டாக எடுத்துக்க வேண்டியதான். இது பெருசாக நம்ம போட்டு ஆராய்ச்சி பண்ணோம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏக்கு வந்து 2, பிக்கு 8, சாரி பிக்கு 8, C D E இது மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த கான்செப்ட் வேண்டாம். ரைட், ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 8 16 32 64 கொடுத்துறாங்க. இங்கே கியூப் ரூட் ஆஃப் E. அப்போ கியூப் ரூட் ஆஃப் ஈக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈக்கு வந்து 64. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16, தென் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் D இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. கிளியரா? ஸோ அப்போது இதுக்கான நம்பர்ஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. இதுக்கான வேல்யூஸ் நான் இப்போ செக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். கியூப் ரூட் எதனுடைய கியூப் நம்பர் 4, சரி 64, 4உடைய கியூப் தானே 64. எதனுடைய ஸ்கொயர் நம்பர் 16, 4உடைய ஸ்கொயர் தான் எனக்கு என்னது
16 கிடைக்கும் மைனஸ் 32 இது எப்படி எழுதலாம் பாருங்க ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி ரூட் ஏ இன்ட்டு பின்னு எழுதலாமா சேம் அதே தான் 32 இன்ட்டு 2 நான் இந்த இடத்துல 64ன்னு எழுதலாம் கிளியரா இப்போ இங்கே 0 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8 0லேருந்து 8 போனால் மைனஸ் 8ன்னு எழுதணும் சரியா ப்ளஸ் 8 எழுதக்கூடாது மைனஸ் 8 கிளியரா ஸோ அடுத்து 8th கொஷின் நமக்கு ஒரிஜினலில் 28th கொஷினாக இருக்கும் இதுவும் சிம்பாலிக் ஆப்ரேஷன் இல்லாட்டி கோடிங் டீகார்னை கூட எடுத்துக்கலாம் என்னன்னா 45% 11 இந்த இடத்துல பர்சன்டேஜ்லாம் போடக்கூடாது இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்கு 45ம் 11ம் ஏதோ பண்ணால் 7 வரும் சேம் லைக் தட் 59 34 ஏதோ பண்ணால் 7 வரும் அப்படி வந்தால் இந்த லாஜிக் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 55% 4க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கேட்குறாங்க இப்போ 45 அப்படிங்கிறத 4 + 5 எடுத்துக்கலாமா 45 4 + 5 எடுத்துக்கிறேன் ஓகே அடுத்து 11ஐயும் 1 + 1ன்னு எடுத்துக்கிறேன் சரியா 4 + 5 என்ன கிடைக்கும் 9 1 + 1 என்ன கிடைக்கும் 2 அப்போ என்ன 9 × 2 என்ன பண்ணால் 7 கிடைக்கும் மைனஸ் பண்ணும் ரைட்டா அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றுமே பண்ணல 45 4 + 5 எடுத்துருக்காங்க 11 1 + 1ன்னு எடுத்துறாங்க ரெண்டுத்தையும் தனியாக சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணி ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருது ஸோ அப்போ இதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமா இந்த லாஜிக் வருதானே 5 + 9 இங்கே 3 + 4 14 மைனஸ் 7 அப்போ இங்கே என்னதான் வருது அதே 7 கிடைக்குதா ஸோ அப்போ அந்த லாஜிக் அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாமா 5 + 5 55 5 + 5 10ன்னு எழுதலாம் இங்கே வெறும் 4 தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அதை அப்படியே விட்டுருங்க ஸோ 5 + 5 10 10 - 4 is 6 ஆப்ஷன் சி கிளியரா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது மைனஸ் நம்ம எடுத்துக்கணும் இதனால அப்படின்னா தான் எனக்கு 7 கிடைக்குது அதனால் அடுத்து 35th கொஷின் சிலாஜிசமில் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலாஜிசமில் ஆக்சுவலாக இது எனக்கு எய்தர் 1 ரைட்டா எய்தர் 1 or 2ன்னு கொடுத்துருக்கலாம் பட் ஆப்ஷன் இல்லாததால் நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு லாஜிக்கும் நான் டயக்ராம் வரைக்கிறேன் நோ ஏ இஸ் பின்னு கொடுத்துட்டான் எந்த ஏவும் பி இல்லை அடுத்து ஆல் சி ஆர் பி எல்லா சியும் பிக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வென் டயக்ராம் வரைஞ்சிட்டேன் இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள் நோ சி இஸ் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தானே சிக்கும் ஏக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது அடுத்து ரெண்டாவது சம் ஏ ஆர் சின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சம் ஏ ஆர் சின்னு வர வாய்ப்பு இல்லை சரிங்களா இது இருக்கணும் ரைட்டா ஸோ அப்போது ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ் என்ன கொடுக்கலாம் முடிவு 1 மற்றும் பின்பற்றப்படுகிறதுன்னு கொடுக்கலாம் சரியா 1 மட்டும் இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் ஒரு வேளை எய்தர் 1 or 2ன்னு கொடுத்தா நீங்கள் அங்கே தான் போகணும் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் லாஜிக் படி யோசிக்கலாம் அடுத்து பார்க்கலாமா ரேங்கிங் சம்மு ranking there are 46 children standing in a line மொத்தமா total number of students in a line வந்து 46 ஓகே ரைட் ஒரு வரிசையில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களில் வலப்பக்கத்திலிருந்து 38வது ஃப்ரம் ரைட்ல இருந்து வலப்பக்கத்தில் நிற்கிறது ரோஹித் இஸ் எத்தனையாவது 38th ஃப்ரம் த ரைட்டு அப்போ ரோஹித்தோடைய பொசிஷன் லெஃப்ட் சைட்லேருந்து என்னவா இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு தெரியும் இல்லையா இப்போ டோட்டல் பர்சன்ஸ் ஒன்று ஃபார்முலா வச்சு போடலாம் இல்லைனா ஈஸியாக ஷார்ட்கட்டையும் போட்டுடலாம் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1 போடலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 46 ரோஹித்தோடைய பொசிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ரோஹித் ரைட் சைட்லேருந்து 38வது இருக்காப்புல லெஃப்ட் சைட்லேருந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஒன்று இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இல்லை இங்கே கூட அதை -1 பண்ணிடுங்க சரியா +38 ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது -38 மாறும் அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரோஹித் எத்தனாவது பொசிஷனில் இருப்பார் 47ல் 38 போச்சுன்னா 9th பொசிஷனில் இருப்பார்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா சிம்பிளாக ஒன்றும் இல்லை இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இங்கே இதிலேருந்து ஒன்று மைனஸ் கூட பண்ணிக்கோங்க டோட்டல் கொடுத்தா +1 பண்ணிக்கோங்க இந்த நம்பர் அப்படியே மைனஸ் பண்ணிடுங்க இவ்வளோ தான் ட்ரிக்ஸு சரியா அடுத்து பார்க்கலாமா டைஸ் கான்செப்ட்டு ரொம்ப ஈஸி கியூப்ஸ் அண்ட் டைஸ் நமக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க சரியா ஓகே சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று கம்பேர் பண்ணிப்போம் இங்கே பாருங்கள் எது கம்பேர் பண்ணலாம் இப்போ இதை கம்பேர் பண்ணிக்கலாமா ஓகே இங்கேயும் காமனான நம்பர் 5 இருக்கா 5க்கு அப்புறமா 4 இந்த டைஸில் 4க்கு அப்புறமா 2 இந்த டைஸில் பாருங்கள் காமனான நம்பர் 5 5க்கு அப்புறமா 3க்கு அப்புறமா 1 வருது நமக்கு கொஸ்டினில் கேட்டது என்னது 3க்கு ஆப்போசிட் தானே கேட்குறாங்க 3க்கு ஆப்போசிட் அப்போது 4ன்னு கிடைக்கும் சரிங்களா தானே 4க்கு ஆப்போசிட் கேட்டால் 3 2க்கு ஆப்போசிட் கேட்டால் 1 5க்கு ஆப்போசிட் கேட்டால் 6 வேறு ஒன்றும் இல்லை
கிளியரா? இதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்த கொஷினாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்லேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆல்ஃபபெட்ஸு, சிம்பிள்ஸு, நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம் நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பாருங்கள், ஜி பி டி எங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஜி பி டி. அடுத்து அப்போ என்ன வந்திருக்கணும், எம் வந்திருக்கணும்னு அர்த்தம். சரியா? அடுத்து டி எம் 4 கொடுத்துறான். அது பாருங்க, இதோ டி எம் 4க்கு அப்புறமா அப்போ என்ன வந்திருக்கணும், என் வந்திருக்கணும். ஓகே. அடுத்து ஆர் பி 5, ஆர் பி 5 வேற என்ன இருக்கு, இதோ இருக்கு பாருங்க, ஆர் பி 5. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும், கியூ. அப்போ கேள்வி குறியிடப்பட்ட இடத்துல என்ன சார் வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, எம்என்கியூ வந்துருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். அடுத்து 13வது கேள்வி, கேலண்டர் சம்மு. கேலண்டர்லேயே நமக்கு இந்த மாடல் என்னது, சேம் கேலண்டர் இயர். சேம் கேலண்டர் இயர்னா என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு 2009க்கு முன்னாடி முடிஞ்ச லீப் இயர் என்னது 2008. தொடர்ந்து ஒரு 4 இயர்ஸ் மட்டும் இல்லை, 2008, 2009, 2010, 2011. இப்போ நமக்கு கேட்டது 2009 தான் கேட்குறாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். இந்த நம்பர் ஞாபகம் வச்சு சொன்னோமா, இந்த 28, 6, 11, 11 ஞாபகம் வச்சு சொன்னோம். நமக்கு எந்த இயர் கேட்டிருக்காங்களோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ 2009 + 6 2015. அதாவது 2009 வரக்கூடிய கேலண்டரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் என்ன கிழமை வந்ததோ அதே கேலண்டர் தான் 2015 ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் அதே டேவே வந்து சேமாக வரும். அதுக்கு பேர் தான் சேம் கேலண்டர் இயர். சேம் கேலண்டர் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் நம்பர்ஸ் தான் இந்த 28, 6, 11, 11ங்கிறது. புரியுதுங்களா? ஓகேவா? சரியா? சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் எனக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேனே, இது எக்ஸாக்டாக இன்னொன்று இல்லை, நான் தோராயமாக வச்சு சொல்கிறேன். இப்போ ஏப்ரல் 1 மண்டேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி எப்போ அந்த 2000 எந்த வருஷத்தில் ஏப்ரல் 1 மண்டே வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ 2010 என்னது சாதாரண வருஷம் தான், அப்போது டியூஸ்டே வந்திருக்கும். 2011 இதுவும் நார்மல் இயர் தான், ஸோ வென்ஸ்டே வந்திருக்கும். இப்போ 2012ங்கிறது லீப் இயர் நமக்கு, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல தேர்ஸ்டேன்னு வராமல் ஃப்ரைடேன்னு வந்திருக்கும். ஏன்னா நடுவில் லீப் இயர் வர்றதால 2 நம்பர் ஜம்ப் ஆகிருக்கும், ரைட்? ஸோ 2013ல் சாட்டர்டேவாக இருந்திருக்குமா, 2014ல் என்னவாக இருந்திருக்கும், சேம், அதாவது நார்மல் இயர்னு சொல்லும் பொழுது சண்டேவாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அடுத்து ஓகே 2015ல் சேம், அப்போ நார்மல் இயர் தான், சண்டேனா அப்போ அடுத்து மண்டேன்னு இருந்திருக்கும்பா. சரியா? கிளியரா? அப்போ எப்போ எனக்கு அந்த மண்டே வருது 2009க்கு அப்புறமா அந்த கேலண்டர் இயர் அப்போ எப்போ சேமாக வந்திருக்கும், 2015ல் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதனால தான் 2009 அந்த இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போகிறத விட இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து பார்க்கலாமா? ரைட். இங்கே எனக்கு மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த போன கான்செப்ட்லேயே சொன்னது தான். இது அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கு ரைட்டில் வர மாதிரி வந்திருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதெல்லாம் சேம் தான். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த டயக்ராம் நம்ம நோட்டில் எடுத்துகிட்டு நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு பின்னாடி திருப்பி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது மிரர் இமேஜ்னு சொன்னோம் இல்லையா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கிறது நீங்கள் இப்படியே திருப்பினீங்கன்னா எப்படி இருக்கும், இதோ இந்த மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது. சரியா? இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. அடுத்து பார்க்கலாமா? 15வது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. 14, 10, 4, 16, 8. இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம், மல்டிபிள்னு எடுத்துக்கலாம். மல்டிபிள் அப்படிங்கிறத ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். டிவிஷன் அப்படிங்கிறத டிவிஷன் என்பதை மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்படிங்கிறத டிவைட்னு எடுத்துக்கலாம். சரியா? போட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்னம்மா எழுதணும், போட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நாம் விண்குலம் அதில் இல்லை, ப்ராக்கெட்டும் கிடையாது, ஆஃப் இன்னும் கிடையாது. இப்போ டிவைட் தான் ஃபஸ்ட்டு இருக்கா. டிவைடுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பாருங்கள். 14 × 10 + 4 - 16/8 2ன்னு எழுதலாமா? அடுத்து டிவைடுக்கு அப்புறமா மல்டிபிளா 14 × 10 140, அப்புறமா
அடிஷன் 144 மைனஸ் 2 அப்புறம் ஆன்சர் 142. சிம்பிளான கொஷினாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ ரைட். ஸோ அடுத்து இதுக்கு என்னென்னா எம்பெடட் ஃபிகர்னு அர்த்தம். பொதிந்துள்ளதுன்னு கேட்குறேன்னா எம்பெடட் ஃபிகர். இந்த இதே மாதிரியான பொசிஷன் வேறு எங்கன்னா இருக்கா பாருங்கள். இப்போ வந்து இது சொல்லலாம். இப்போ இது இருக்குது, இந்த மெத்தட் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இதில் என்ன மிஸ்ஸிங்கு, இது மிஸ்ஸிங் ஆகுது பாருங்கள். அப்போ இதே ஆப்ஷன் வராது. அதே போல் இங்கே எடுத்துக்கிறேன் ரைட்டா, இது வருது பாருங்கள். ஓகே, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ளாக் மாதிரி இல்லையா, அந்த டிசைனில் தான் இருக்கும், ஒய் மாதிரி போட்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் இருக்குன்னா பி எடுத்துக்கலாம். இதில் ஏன் இல்லைனா இதில் இந்த பார்ட் கிடையாது. இந்த பார்ட் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருந்திருக்கலாம். இதில் வந்து இந்த பார்ட் கிடையாது, அதனால் இது இல்லை. புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? சரி, இது லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு கேட்குறான். பிறப்பு, இறப்பு, இறுதிச் சடங்கு, திருமணம், கல்வி. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பர்த் தான், ஃபஸ்ட்டு பிறக்குவாங்க சரியா. அடுத்து டெத்துலாம் லாஸ்ட்டில் தான் நடக்கும். மேரேஜாக எஜுகேஷன் தான் அடுத்து. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கல்வி கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஜுகேஷன், பர்த்து, அடுத்து எஜுகேஷன், ஃபிஃப்த்தில் இருக்குது எஜுகேஷன் கொடுத்தோன்னே என்ன நடக்கும்? டெத் ஆஃப் ஃபியூனரல், மேரேஜ் தான். அப்போது ஃபோர்த்தா மேரேஜ். எஜுகேஷனுக்கு அப்புறமா நல்லா படித்தோன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். அடுத்து மேரேஜுக்கு அப்புறம் என்னது? டெத்து. பாருங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அதே டெத்து சரியா. அதான் இந்த ஆர்டரில் அடுத்து இதுதான் வரணும் அப்படிங்கிற. டெத்துக்கு அப்புறம் தான் ஃபியூனரல் நடத்துவாங்க சரியா. செத்ததுக்கு அப்புறம் தான் இறுதிச் சடங்கு நடத்துவாங்க. இறுதிச் சடங்கு நடத்தி யாரும் சாக மாட்டாங்க கரெக்டாக. இப்போ 15423 தான் கரெக்டான ஆப்ஷன். இது பாருங்கள், இந்த இடத்துல தப்பாக எதுவும் போட்டுறாதீங்க சரியா. 432 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3க்கு அப்புறம் 2 வரணுமா? சப்போஸ் இதில் எதுவும் வரல அப்படின்னா ஆப்ஷன் வச்சு ஒன்றுனா செக் பண்ணி பாருங்கள். இப்போ 154னா ஃபஸ்ட்டு பிறப்பு, அடுத்து கல்வி, அடுத்து திருமணம். இறுதிச் சடங்கு நடந்ததுக்கு அப்புறம் இறப்பாங்களா சார்? இறந்தால் தானே இறுதிச் சடங்கு நடத்துவாங்க கரெக்டாக. டெத்துக்கு அப்புறம் தான் ஃபியூனரல் நடக்கும். அடுத்து இப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 18வது சரியா தவறா எனும் விடையளிக்கும் கேள்விகள் 3 உள்ளது. அப்போது மொத்தம் எத்தனை ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை வகையில் நான் ஆன்சர் பண்ணலாம்? 2. அப்போ இதுக்கான பேட்டர்ன் என்னன்னா 2 பவர் n. ப்ராபபிலிட்டிலாம் போடுவோம் இல்லையா. ஒரு காயின் போட்டால் 2 பாசிபிலிட்டி, 2 காயின் போட்டால் 2 பவர் 2 4 பாசிபிலிட்டி, 3 காயின் போட்டால் 2 பவர் 3 8 பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல தான். அப்போது இங்கே ஒரு கொஸ்டினுக்கு சரியாக தவறா 2 பாசிபிலிட்டி. ஸோ 2 பவர் n. என்னங்கிறது என்னன்னா எத்தனை கொஸ்டின்ஸு? 3 கொஸ்டின்ஸ். அப்போ 2 பவர் 3. அப்போ மொத்தம் எத்தனை வகையில் விடையளிக்கலாம்? 2 × 2 × 2 மொத்தம் 8 வகையில் விடையளிச்சிருக்கலாம் சரியா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள், 3த்துக்கும் ட்ரூ போட்டுருக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கலாம்? 2 கொஸ்டினுக்கு ட்ரூ போட்டு 3வது கொஸ்டினுக்கு ஃபால்ஸ் போட்டிருக்கலாம். 3வது என்னது? 2வது கொஸ்டின் மட்டும் ஃபால்ஸ் போட்டிருக்கலாம். 4வது கண்டிஷன் என்னது? மொதல் கொஸ்டினுக்கு மட்டும் ஃபால்ஸ் போட்டிருக்கலாம். இது ஒரு 4 சான்ஸ் ஆச்சா. அப்போ 5வது சான்ஸ் என்னது? 3 கொஸ்டினுக்கும் நான் ஃபால்ஸ் போட்டிருக்கலாம் சரியா. 6வது சான்ஸ் என்னது? 3வது கொஸ்டினுக்கு 2வது கொஸ்டின் மட்டும் ட்ரூ போட்டிருக்கலாம் கரெக்டா. 7வது சான்ஸ் என்னது? 3வது கொஸ்டின் மட்டும் ட்ரூ போட்டிருக்கலாம். இல்லை 8வது சான்ஸ் என்னது? மொதல் கொஸ்டின் மட்டும் ட்ரூ போட்டிருக்கலாம். மொத்தத்தில் 8 வழியில் பண்ணலாம். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா 2 × 3 6ன்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. இந்த பவரில் எடுத்து போடணும். ப்ராபபிலிட்டி கான்செப்ட் தான் இது. ஒரு டைஸ் போட்டால் 6 பவர் என்னன்னு போடுறோமா, ஒரு டைஸ்னா 6 சான்ஸ், 2 டைஸ்னா 6 ஸ்கொயர் போடணும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 2 சான்ஸ். அடுத்து வென் டயக்ராம்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம். 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அது அந்த எந்த டயக்ராம் கரெக்டாக சொல்லுது? எலிஃபண்ட், வுல்ஃப், அனிமல் சரியா. யானை, நரி, விலங்கு. அப்போது சரி, யானை, ஓனாய், விலங்கு. அப்போது ஓனாயும் யானையும் ரெண்டுமே என்னது தான்? விலங்கினம் தான். அப்போ இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் யானைக்கும் ஓனாய்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போது ஏ ஆப்ஷன் கரெக்டு. இது ஏன் சார் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் இது விலங்குன்னு எடுத்துக்கலாமே, இது யானை, இது ஓனாய்ன்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் யானை தான் விலங்காக இருக்குமா? அப்போ மிச்சம் யானை விலங்காக இருக்காதா? மனுஷனாக இருக்குமா? கிடையாதுல்ல. அப்போ அது லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா தப்பாக வருது. அடுத்து இதில் எடுத்துக்கிறேன் நான். சப்போஸ் இது வந்து யானைன்னு எடுத்துக்கிறேன் சரியா, இது விலங்குன்னு எடுத்துக்கிறேன். எல்லா யானையும் விலங்கு கரெக்டு தான். இப்போ அடுத்த ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அப்போது கொஞ்சம் ஓனாய் தான் விலங்காக இருக்குமா? அப்போ கொஞ்சம் ஓனாய் யானையும் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் இதுவும் வராது. இங்கே அதே போல் தான். இது விலங்கு, இது ஓனாயின்னு எடுத்து வரும். கொஞ்சம் விலங்கு தான் ஓனாயின்ற மாதிரி வருது. ஸோ இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. யானைன்றது அப்போ அதில் விலங்குகளே வரல சரியா.
ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அதுதான் லாஜிக்கல் வென் டயக்ராம். அடுத்து பின்வருவனவற்றுள் எது விலங்குகளில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது? விலங்குல எதுப்பா கண்டிப்பாக இருக்கணும்? கண்ணா, காதா, மூக்கா? கண் இல்லாமல் விலங்கு இருக்குது, மூக்கு இல்லாமல் விலங்கு இருக்குது. இப்போ 4 ஆப்ஷனில் பாருங்கள், நுரையீரல் இல்லாமல் கூட விலங்கு இருக்குது. இப்போ மீன்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் கிடையாது. அடுத்து இந்த வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க சரியா, வெட்டுக்கிளி கூட நுரையீரல் இருக்காது. கரெக்டுங்களா? அதில் எதில் அப்போ சுவாசிக்கும்? மீன்லாம் பார்த்தீங்கன்னா செதில் இருக்கும் இல்லையா, அதில் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் இல்லாமலும் விலங்கு இருக்குது. தோல் இல்லாத விலங்குகள் கூட இருக்குது. ஆனால் உள்ளம் இல்லாதனா விலங்கு முதல்ல உள்ளம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க ரைட்டா. பெரும்பாலான விலங்கினம் வச்சுக்கோங்களேன் சரியா. பட் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உள்ளம்னா எப்படி சொல்கிறது, தாய் உள்ளம் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னாலுமே ஒரு சில உள்ளம் இல்லாத விலங்குகளுமே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் விலங்குகள்னு பார்க்கும்பொழுது உயிர் இருந்தால் தான் அது முதல்ல விலங்கு. மனிதனே ஒரு விலங்கு தானே கரெக்டாக. ஆனால் உயிர் இருக்கணும். விலங்குன்றது இந்த 4 ஆப்ஷன் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் தான் சரியா. அதனால் நான் லைஃப்னு எடுத்துக்கலாம். இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே, அதனால் பெஸ்ட்டாக இருக்கிறதா எடுத்துக்கணும். அகைன் வென் டயக்ராம். ஆண்கள், தந்தைகள், மனிதர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹியூமன்ஸ், மென்ஸு, அதுக்கப்புறமா வேற யாரு? மேல் ஃபாதர் ஹியூமன் பீயிங் சரியா. இப்போ நல்லா கவனிங்களேன், எல்லா ஃபாதருமே யாரு தான்? கண்டிப்பாக ஆண்களாக தான் இருக்கணும், மேல்ஸாக தான் இருக்கணும். ஓகே, எல்லா ஆண்களும் கண்டிப்பாக யாராக தான் இருக்கணும்? ஹியூமன் பீயிங்காக தான் இருக்கணும். கரெக்டாக? அப்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எது ஆன்சர்னு பார்க்கக்கூடாது, எது ஆன்சர் இல்லைன்னு பார்க்கணும். கிளியரா? இப்போ நான் இது எடுத்துறேன். இது ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா, இது தந்தைன்னு எடுத்துக்கிறேன், இதை ஆண்கள்னு எடுத்துக்கிறேன் சரியா. இது மனிதர்கள்னு எடுத்துக்கலாமா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லா தந்தையும் ஆண்களாக தான் இருக்காங்க, ஆனால் சில தந்தைகள் தான் மனிதர்களாக இருக்காங்க. இப்போ மனிதனாக இருந்தால் தானே முதல்ல ஆணாக இருக்கும். எல்லா ஆண்களும் முதல்ல மனிதர்கள் தானே கரெக்டாக. அப்போ கொஞ்சம் தந்தை தான் மனிதராக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆண்கள் தான் மனிதராக இருக்கிறாங்கன்றாங்க. இது கான்செப்ட் வரல. இது பாருங்கள், தந்தை தனியாக இருக்காங்க, ஆண்கள் தனியாக இருக்காங்க, மனிதர்கள் தனியாக இருக்காங்க. முதல்ல அவங்க தந்தையாக இருக்குன்னா முதல்ல ஆண்களாக இருக்கணும் கரெக்டாக. அப்போ அதுவும் தப்பு தான். லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தந்தை ஆண்கள் கரெக்டு தான், எல்லா தந்தையும் ஆண்கள் தான், ஆனால் யாருமே மனிதர் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. தப்பு தானே? ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வென் டயக்ராமில். ஃபிபோனாச்சி நம்பர்னா என்னது? ஒவ்வொரு இதுதானே ஃபார்மேட்டு ஃபிபோனாச்சி நம்பருக்கு சரியா. ஃபிபோனாச்சி நம்பரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எப்பவுமே 1 தான் இருக்கும் கரெக்டாக ஃபிபோனாச்சி நம்பரில். அடுத்து 3rd டிஜிட் வேணால் என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி 2 டிஜிட்டை ஆட் பண்ணோம், சம் பண்ணோம். 1 + 1 2. அடுத்த டிஜிட் வேணும்னா 2 + 1 3. அடுத்து வேணும்னா 5. அடுத்து வேணும்னா 8. அடுத்து 13. அடுத்து 21. அடுத்து 34 அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ 55 89 144 ஸோ தட் அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. எனக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஃபிபோனாச்சி எண் தொடரில் ஒவ்வொரு 3வது உறுப்பு, இப்போ 3வது உறுப்பு 1 2 3வது உறுப்பு 1 2 3வது உறுப்பு 1 2 3வது உறுப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு 3rd டேர்மும் எதனுடைய மடங்காக இருக்குன்னு கேட்கலாம். இப்போ 2 8 34 144 இது எல்லாமே எதனுடைய மடங்கு? 3உடைய மடங்குன்னு சொல்ல முடியாது, 5உடைய மடங்குன்னு சொல்ல முடியாது, 8உடைய மடங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக எதனுடைய மடங்குன்னு சொல்லலாம்? 2உடைய மடங்குன்னு சொல்லலாமா? பாருங்க, இது ஒரு நமக்கு தேரி பாயிண்ட் வந்துருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. தெரிலனாலுமே ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுடலாம். அடுத்து அட்ரஸ் மேட்சிங் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி சிம்பிள். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்துட்டு கேட்பாங்களே சின்ன இதுலாம் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்கள், 7 டிஃப்ரெண்ட் கண்டுபிடின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ நல்ல அட்ரஸாக இருக்கு இல்லையா. வசூல் ராஜா எம்பிபிஎஸ், மார்க்கப்பந்து முதல் சந்து, ஆழ்வார்பேட் 6,18,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் என்னன்னா இந்த என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷனில் எதுலாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சின்ன குழந்தைங்கிட்ட 7 டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்களே அதுதான். இப்போது வசூல் ராஜா இந்த ஏ ஆப்ஷன் ஏன் சார் தப்புன்னு கேட்டிங்கன்னா இதில் டபுள் ஓ வரல ரைட்டா. ஸோ அடுத்து இது ஏன் சார் கரெக்டாக, இது கரெக்டாக தானே இருக்குது. வசூல் ராஜா கமா உட்பட எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். இப்போ மார்க்கப்பந்து அப்படின்ற இடத்துல எனக்கு கே இருக்குது, இந்த இடத்துல ஜி இருக்குது, அதனால் பி தப்பு ரைட். ஸோ அடுத்து சி இது டார்க் பண்ணதால் இது ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் இது ஏன் வராதுன்னு பார்க்கலாமா, டி ஏன் வராதுன்னு பார்க்கலாமா. வசூல் ராஜா எம்பிபிஎஸ், மார்க்க பந்து கரெக்டாக தான் இருக்குது. முதல் சந்து ஆழ்வார்பேட்டையில் எனக்கு டபிள்யூ வருது, இங்கே வி இருக்குது, அதனால் அது தப்பு. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா. வசூல் ராஜா எம்பிபிஎஸ், மார்க்க பந்து, முதல் சந்து, ஆழ்வார்பேட் 6,18,000 கரெக்டாகவே இருக்குது ரைட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு பேர் தான் அட்ரஸ் மேட்சிங்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு நம்பர் நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், விசுவல் ரைசனில் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்
ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கொயர் மட்டும் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 ஓவராலாக சேர்த்து 1 5 சரியா? சரி 1 2 3 4 ஆச்சா? இது பாருங்க இது ஸ்கொயர் தான் இது 5 6 7 8 9. அப்போது சிங்கிளாக பார்த்தோன்னா எனக்கு மொத்தமாக 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது சரியா? அடுத்து டபுளாலாம் எடுக்க முடியாது. இப்போ 1 2 3 4 இது மட்டுமே நமக்கு எப்படி இருக்குது? 10th ஸ்கொயராக இருக்குது கரெக்டாக? ஸோ அடுத்து இந்த பாருங்க இது ஒன்று இருக்கா? இந்த ஸ்கொயர் வந்து 11th ஸ்கொயராக இருக்கும். அப்புறம் ஓவராலாக சேர்த்து ஓவரால் 1 சரியா? அது 12வது ஸ்கொயர். அப்போ மொத்தமாக 12 சதுரங்கள் இருக்கிறது சரிங்களா? 12 ஸ்கொயர்ஸ் ஆகுது. அடுத்து மறுபடியும் 8th சம்லேருந்து ஒரு கொஸ்டின் அரித்மெட்டிக் ரீசனிங்லேருந்து கொடுத்துருக்குறாங்க ரைட். ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல் சரியா? அப்போது ஒரு பர்சனுடைய ஏஜ் சரிங்களா எப்படி இருக்குன்னா அவங்க 2 பசங்களுடைய ஏஜோடைய வயசை போல் 4 மடங்காக இருக்குங்கிறான். நான் என்ன எடுத்துக்கணும் இதில்? 2 பசங்களுடைய ஏஜ் சேர்த்தே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகேவா? அப்போ அந்த தந்தையோட வயது அப்போ என்னவா இருந்திருக்கும்? அந்த ஒருவருடைய வயது என்னவா இருந்திருக்குன்னா 4 மடங்குன்னு சொல்கிறான். அப்போ அதை 4 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? கிளியரா? அடுத்து 10 வருடங்களுக்கு பிறகு அப்போ இவருக்கும் 10 வயசு கூடி இருக்கும், இவங்க பசங்களுக்கும் 10 + 10 20 வயசு கூடி இருக்கும். எப்படி தெரியுமா? ஏன்னா இங்கே 2 பேருடைய வயசு இருக்குது. இப்போது நான் மட்டும் இருக்கிறேன்னா 10 வருஷம் கழிச்சு இப்போ என் வயசு 20ன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு என்னோட வயசு என்னவா இருக்கும்? 30ஆக இருக்கும். இப்போது என்னுடைய வயசும் என் தம்பியோட வயசும் சேர்த்தே நான் 20ன்னு சொல்கிறேன். என் வயசு ஒரு 15, என் தம்பி வயசு 5. இப்போ மொத்தம் 2த்தையும் கூட்டினீங்கன்னா 20ஆ? 10 வருஷம் கழிச்சிங்கன்னா என் தம்பிக்கு ஒரு 10 வயசு கூடும், எனக்கும் 10 வயசு கூடுமா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது 5ன்ற வயசு என் தம்பிக்கு 15ன்னு மாறி இருக்கும். 20 அதாவது 15ங்கிற என் வயசு 25ஆக மாறி இருக்கும். அப்போ 25 15 40 வயசுன்னு மாறி இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே கான்செப்டே. அப்போ ஏன் சார் இங்கே 20 போடுறோன்றது தெரியுதா? என்ன ஆகுது பாருங்கள், 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னும் பொழுது எத்தனை வயசாக மாறுது? அது இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு. அப்போ இரு பசங்களுடைய வயசு 1 மடங்காக இருந்தால் 10 வருஷத்துக்கு அப்புறமா இவருக்கு 2 மடங்காக இருக்குது. இப்போ சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் + 20 / 4x + 10 இங்கே 1/2 ஆகுது. இந்த 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x 20 × 2 40. இந்த 4x + 10 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாமா? 4xல் 2x போயிடுச்சுன்னா 2x, 40ல் 10 போயிடுச்சுன்னா 30. 2x 30னா 1x 15 அர்த்தம். 15 அர்த்தம். எக்ஸ்னா யாரோட வயசு? இரு மகன்களின் கூடுதல் தான் 15. சம் ஆஃப் 2 sons ஏஜ் தான் என்னது? 15. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா அந்த அவருடைய அந்த அப்பாவுடைய வயசு தான் கேட்குறாங்க. அப்பாவுடைய வயசு எப்படிங்க இருக்கும்? அப்பாவுடைய வயசு 4 மடங்காக இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 4 மடங்கு. ஸோ அப்போ 4 × 15 தான் ஏஜ் என்னது? 16 வரும்பா சரியா? அப்பாவோட வயசு 16. இது சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா த ஏஜ் ஆஃப் மேன் இஸ் 4 times, அதாவது அந்த மேனோட ஏஜ் எப்படி இருக்கும்? 4 times ஆஃப் தர் சம் ஆஃப் இஸ் 2 sons அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பர்சனுடைய ஏஜ் எப்படி இருக்கும்? 4 மடங்காக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ எந்த ஆப்ஷன் 4உடைய மடங்காக இருக்குது பாருங்கள். இது 4உடைய மடங்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது 4உடைய மடங்கா? கிடையாது. இது 4உடைய மடங்கா? கிடையாது. இது 4உடைய மடங்கு தான் கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்ஷன் டி. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு எதுவுமே தெரில, இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியல அப்படின்ற சொன்ன ஆப்ஷன் வச்சு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் ஃபிகர்ஸ். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 5 8 நீங்கள் 6 3 இந்த 4 நம்பரை ஏதோ பண்ணிங்கன்னா 63 வரும். அது என்னன்னு பார்க்கலாமா? கீழே இருக்கிற இந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 8 6 ஆர் 48, 5 3 ஆர் 15. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 48 + 15. 48 ஒரு 10 58 ஒரு 5 63. அடுத்து கீழே இங்கே 3 × 9 கொடுத்துருக்கானா? தெரியுதான்னு தெரியல ரைட்? கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க. 2 7 3 9 ஓகேவா? இந்த 2 நம்பர் அதே மாதிரி பாருங்கள். 3 × 9 கீழே இருக்கிற நம்பர் மல்டிபிள் பண்ணியாச்சு, மேலே இருக்கிற நம்பர் தனியாக மல்டிபிள் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 9 3 ஆர் 27 + 7 2 ஆர் 14. 27 ஒரு 10 37, 37 ஒரு 4 41. ஸோ 41 தான் இதனுடைய ஆன்சர். கரெக்டாக இருக்கா? ஸோ அப்போ அதே லாஜிக் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதில் 6 5
இங்கே 8 7. அப்போ கீழே உள்ள நம்பரை மல்டிபிள் பண்ணலாமா? 8 5s are 40, 6 7s are 7 6 are 42. 40 plus 42 will be 82. சரியா? ஸோ அப்போ 82 is the correct answer, option B. புரியுதா? படங்களில் விடுபட்ட எண், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் ஃபிகர்ஸ். அடுத்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்னு சொல்லிக்கலாம் இதை. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் என்னன்னா, ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 people are sitting on the ground in a hexagonal shape. ஒரு அருங்கோண வடிவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கிறாங்க. இதுல ஒரு கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க. all the sides of the hexagon so formed are the same length. 6 லைனும் சேமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சரி, ஓகே. A is not adjacent to B and C. அதாவது பிக்கும் ஏ வந்து சப்போஸ் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியும் சியும் இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ உட்கார வைக்கக்கூடாதுங்கிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து அதே போல் ஏவும் சியும் அருகாமையில் இல்லை. இது என்ன சொல்றீங்க? A is not adjacent to B or C. D is not adjacent to C or E ன்னு சொல்றாங்க. அடுத்த கண்டிஷன் பாருங்க. D is not adjacent to C or E. சிக்கும் ஈக்கும் பக்கத்தில் டி இல்லை. சரி, இந்த கண்டிஷன் நம்ம லாஸ்ட்டில் வருவோம். சரி, இது தெரியலனா அதை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பியும் சியும் ஆனால் எப்படி தான் இருக்கிறாங்க? பக்கத்தில் தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பியும் சியும் ஒன்று பக்கத்தில் வரணும்னா ஒன்று இங்கே வந்திருக்கலாம், இல்லையா பியும் சியும் இப்படி இருந்திருக்கலாம். இது ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். எஃப் என்பது டிக்கும் சிக்கும், எஃப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கே இருக்காரு? டிக்கும் சிக்கும் நடுவில் இருக்காராமா. அப்போ என்ன பண்ணிடலாம்? இவர் இப்படியே வச்சுக்கிட்டு பியும் சியும் தான் நீங்கள் வரக்கூடாது. சரி, ஓகே. இந்த எஃப்ன்றவர் எப்படி இருக்காரு? டிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நடுவில் ஒன்று விட்டோம், அது என்னது? டிக்கும் சிக்கும், டி இது பாருங்க, டி என்பவர் சிக்கும் ஈக்கும் அருகில் இல்லைங்கிறாங்க. டிக்கும் சிக்கும் அருகில் யார் இருக்கக்கூடாது? இ இருக்கக்கூடாது. அப்போ ஈயோடைய பொசிஷன் நான் இந்த இடத்துல போடலாமா? ஓகே, நீங்கள் என்னென்னா போடுங்க, ஆனால் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணலாமா? ஏபிசிடிஇஎஃப் 6 பேர் சமமான தூரத்தில் இருக்காங்க. ஏவும் பி, ஏ வந்து ஏவும் பியும் அருகில் இல்லை, ஏவும் சியும் அருகில் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஏ பக்கத்தில் பியும் இல்லை, சியும் இல்லை. அப்போ கரெக்டு தான். அடுத்து டி என்பவர் சிக்கும் ஈக்கும் அருகில் இல்லை. டி என்பவர் சிக்கும் ஈக்கும் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. அடுத்து பியும் சியும் அருகில் இருக்கின்றனர். சரி, இருக்கட்டும். எஃப் என்பது டிக்கும் சிக்கும் நடுவில் உள்ளது, கரெக்டாக இருக்காங்க. எனில் கீழே உள்ளவற்றுள் அருகில் இல்லாத ஜோடி யாருன்னு கேட்குறேன். டியும் எஃப்பும் பாருங்க, டியும் எஃப்பும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஏவும் எஃப்பும் பாருங்க பக்கத்தில் இல்லை, பட் இருந்தாலும் இதுவும் செக் பண்ணிக்கலாம். சியும் எஃப்பும் பாருங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. பியும் ஈயும் பாருங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ அருகில் அமராத ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஏ அண்டு எஃப் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கரெக்ட் நெய்பரிங் பேர். கிளியரா? ஸோ என்ன நீங்கள் போட்டிங்கனாலுமே ஒரு கண்டிஷனாக போட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும் இல்லையா, அது ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து அகைன் நமக்கு ரேங்கிங் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்கிங் கொஷின் மறுபடியும் ஈஸியான டாபிக் தான். நிதின் மொத்தமாக 49 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க டோட்டலாக. ஓகேவா? சரி, அதில் தரவரிசைப்படி 18வது கடைசியிலிருந்து ஃப்ரம், அதாவது இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இது லாஸ்ட்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். எத்தனையாவதா இருக்காரு? 18வது இடத்துல இருக்காரு ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்போ லாஸ்ட்லேருந்து எத்தனைன்னு கேட்குறான். சேம் அதே தானே. இப்போ 49 கொடுத்துருக்கானா மொத்தமாக. அப்போ நான் இது என்னென்னு எடுத்துக்கலாம்? -1 போடும்போது சேர்த்து இங்கே +1 15 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு எடுத்துப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து எத்தனையாவதா இருக்காரு? 18ஆவதா இருக்காரு, ப்ளஸ் லாஸ்ட்லேருந்து. அப்போ லாஸ்ட்லேருந்து நிதினுடைய இடம் கேட்டாங்கன்னா 50 - 18. அதாவது அப்போ கடைசியில் இருந்து நிதின் என்பவர் எத்தனையாவதாக உட்காந்துருப்பார்? 32ஆவதாக உட்காந்துருப்பார். கிளியருங்களா? அடுத்து 29வது கேள்வி, அனாலஜி கொஸ்டின். சரியா? ஓகே, ரோஸ், ROSE, ரோஸ் அப்படிங்கிறத 9 1 2 8 2 இங்கே 4 லெட்டர் வருது தான், பட் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஏபிசிடி எழுதும்போது இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ABC DEF GHI 26 13 பிரித்து எழுதுவோம் இல்லையா, JKL MNOP QRST
u v w x y z. இப்போ ஆருக்கு நேரா பாருங்க ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? I இருக்கும். ஐக்கான நம்பர் 9. ஓக்கு நேரா பாருங்க L இருக்கும். Lக்கான நம்பர் 12. எஸ்க்கு நேரா பாருங்க H இருக்கும். H வந்து 8th நம்பர். புரியுதுங்களா? 1 2 3 கூட போட்டுருங்க. ஆப்போசிட்ல உள்ள லெட்டருக்கு அதனுடைய நம்பர். கிளியரா? ஆருக்கு நேரா ஐ இருக்கா? ஐயோடைய நம்பர் 9. ஓக்கு நேரா என்ன இருக்கு? எல். எல்லுடைய நம்பர் 12. எஸ்ஸுக்கு நேரா என்ன இருக்கு? ஹெச். ஹெச்க்கான நம்பர் 8. ஈக்கு நேரா என்ன இருக்கும்னா வி இருக்கும். சரியா? விக்கான நம்பர் 22. ஈக்கு நேரா வி. வியோடைய நம்பர் 22. சரியா? இப்போ என்ன லாஜிக் தெரிஞ்சிச்சா? ரோஸ் இஸ் ரிலேட்டட் டு 912822. தென் மைஸ் இஸ் ரிலேட்டட் டு எம்ஐசியா. பார்க்கலாமா? எம்முக்கு நேரா என் இருக்கும். என்னுடைய நம்பர் 14. ஐக்கு நேரா ஆர் இருக்கும். ஆருடைய நம்பர் 18. சிக்கு நேரா எக்ஸ் இருக்கும். எக்ஸோடைய நம்பர் 24. ஈக்கு நேரா வி இருக்கும். வியோடைய நம்பர் 22. ஸோ அப்போ 14182422. கிளியரா? என்ன லாஜிக்னு தெரியுதுங்களா? அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் எல்லாம் அந்த ஆல்பபெட் நம்பர்ஸ் வச்சு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் விஷுவல் ரீசனிங்ல கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி பார்த்ததுல ஸ்கொயர் பார்த்தோமா? சதுரங்களின் எண்ணிக்கை. இங்கே முக்கோணங்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லைங்க, இது இந்த மாதிரி வரையணும். அதாவது இது என்னன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ நான் இந்த மாதிரி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிராஸில் இருக்குது. இந்த மாதிரி எடுத்தோன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஞாபகம் இருக்கா? நம்பர் போட்டு என்ன பண்ணுவீங்க? 3 4 4 2 சார். இதில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கல் எடுக்கலாம்? 8 ட்ரையாங்கல் இதில் கவுண்ட் பண்ணலான்னு சொல்லலாமா? 8 எப்படி வந்தது? தனித்தனியாக இருந்தீங்கன்னா 1 2 3 4. இதில் ஒரு 4 ட்ரையாங்கல். 1 2 சேர்த்து ஒரு ட்ரையாங்கல். 2 3 சேர்த்து ஒரு ட்ரையாங்கல். 3 4 சேர்த்து ஒரு ட்ரையாங்கல். 1 4 சேர்த்து ஒரு ட்ரையாங்கல். ஸோ டோட்டலாக இங்கே ஒரு 4. அப்போ இதனால 8 அப்படின்னு சொல்கிறோமா? பாருங்கள், அப்போ இந்த ட்ரையாங்கல் இருந்து ஒரு 4. அதே போல் இந்த ஸ்கொயர் உள்ளே இருந்து இன்னொரு 4. அப்போ மொத்தமாக இங்கே 8ஆ? இதிலிருந்து ஒரு 8, இதிலிருந்து ஒரு 8 ட்ரையாங்கல் ஃப்ரேம் பண்ணலாமா? அடுத்ததோ இங்கே பாருங்கள், இது தனியாக போடுறேன். இங்கே என்ன பண்ணலாம்? இது ஒரு ட்ரையாங்கல், இது ஒரு ட்ரையாங்கல், ரெண்டும் சேர்த்து ஒரு ட்ரையாங்கலா? அப்போ இதில் எத்தனை வரும் மொத்தமாக? 3 ட்ரையாங்கல்ஸ் வரும். இது வரைக்கும் கிளியராப்பா? 8 + 8 16, 16 + 3 19. இது வரைக்கும் 19 வந்துருக்கு. இன்னும் வேறு எதனா பாசிபிலிட்டிஸ்? எனக்கு எல்லாமே இப்போ தனித்தனியாக போட்டாச்சு. தனித்தனியாக போட்டதில் எனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ என்னன்னா கம்பைன் பண்ணி பாருங்களேன். கம்பைன்னா எப்படி சார்னா, இப்போது இந்த டயக்ராமையும் இந்த டயக்ராமையும் சேர்த்து பாருங்களேன். இது ஒரு ட்ரையாங்கல் ஃப்ரேம் ஆகுமா? இந்த முக்கோணத்தையும் இந்த சதுரத்தையும் சேர்த்து பார்த்தேன். இங்கே ஒரு ட்ரையாங்கல். அடுத்து அதே போலவே இது அப்படியே எடுத்துக்கோங்க. இதோ பாருங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கல் ஃப்ரேம் ஆகுதா? இது ரெண்டுமே கம்பைண்டில், இது ரெண்டு ஒரு ட்ரையாங்கல், அதில் ஒரு ட்ரையாங்கல் சேர்த்து மொத்தமாக 1. சரியா? ஓகே. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 + 8 + 8 16, 16 + 3 19, 19 + 2 21 முக்கோணங்கள் இதிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கிளியரா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? சரி, மறுபடியும் நமக்கு என்னது சிலாஜிசம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறான். அனுமானம் மற்றும் பகுப்பாய்வில் ஆல் டேபிள்ஸ் ஆர் பாக்ஸஸ். எல்லா டேபிளும் பாக்ஸ்குள்ளே இருக்கு. சம் பாக்ஸஸ் ஆர் விண்டோஸ். ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வந்துச்சா? இப்போ கன்க்ளூஷன் வரலாமா? ரைட். இப்போ இதில் நம்ம என்ன சார் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த எய்தர் ஆப்ஷனில் இருந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இந்த நோ, சம் நோ வேறு என்ன இருக்கா பாருங்களேன். இது பாருங்கள், இங்கேயும் டேபிள், இங்கேயும் டேபிள், இங்கேயும் விண்டோஸ், இங்கேயும் விண்டோஸ். ஒன்றுத்தில் சம் இருக்குது, ஒன்றுத்தில் நோ இருக்குது. அப்போ கம்பல்சரியாக எய்தர் 1 or 2, அதாவது எய்தர் 1 or 3 அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிடலாம்? கன்ஃபார்மாக சொல்லலாம். சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு தெரியணும் இல்லையா? ஆல் பாக்ஸஸ் ஆர் டேபிள்ஸ்னு சொல்ல முடியுமா? எல்லா பாக்ஸுமா டேபிள் கிடையாது, சம்முன்னு வந்துருக்கணும் இந்த இடத்துல. கரெக்டாக? அப்போ இது தப்பு. சம்முன்னு வந்து தான் கரெக்ட். அப்போ எனக்கு இதில் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா
முடிவு 1 அல்லது 3 பின்பற்றும். ஒன்று இந்த இடத்துல சிலன்னு வரணும், இன்னொன்று வந்து அல்ல. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இங்கேயும் மேசை இங்கேயும் மேசை இங்கேயும் ஜன்னல் இங்கேயும் ஜன்னல் வந்துருச்சுன்னா 1 or 3 1 அல்லது 3 சரின்னு எழுதலாம். ரெண்டாவது கம்பல்சரியாக தப்பு. சில பெட்டிகள் தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும், மேசைகள் இருந்திருக்கும். ஓகேவா? சிலாஜிசமில் அடுத்த கேள்வி பெர்முடேஷன் காம்பினேஷன். ஓகேவா? இன்க்ரீஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகள் அப்படின்னாலே நம்ம ஃபேக்டோரியல் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இன்க்ரீஸ் என்றது 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் வேர்டு. சார் அப்போ 8 ஃபேக்டோரியல் எழுதலாமா? கரெக்ட் தான். இதில் ரிப்பீட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் எதனா இருக்கா பாருங்களேன். இப்போ ஈங்கிறது 2 டைம் வருதா, அப்போ 2 ஃபேக்டோரியல் எழுதுங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 8 into 7 into 6 into 5 into 4 into 3. 2 ஃபேக்டோரியல் 2 into 1 எழுதும்போது 2 ஃபேக்டோரியல் எழுதுனா கீழே என்ன இருக்குது எனக்கு 2 ஃபேக்டோரியல் இருந்தாலும் இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 into 1 2 into 1. இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 8 7 சார் 56, 6 5 சார் 30, 4 3 சார் 12. ஸோ 56 into 12 எடுத்துக்கலாமா? 560 ஒரு 112 672 into 30. 3 2s are 6, 7 3s are 21க்கு 2 20 160. அப்போ மொத்தம் எத்தனை வழிகளில் சார் இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 20160 வழிகளில் இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு நான் என்ன பண்ணலாம், இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து அகைன் எம்பெட்டட் ஃபிகர் தான். சரியா? விஷுவல் ரீசனிங்கில் பாருங்க, விஷுவல் ரீசனிங்கில் எம்பெட்டட் ஃபிகர் எல்லாமே ரீசனிங்கில் நமக்கு ஆர்எஸ்ஓலேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரிஜினல் எக்ஸாமில். பாருங்கள், இப்போ இந்த பேட்டர்ன் வேறு எங்கே எடுத்து போய் நான் மேட்ச் பண்ணலான்னு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டே இருக்கிறதால இதோ என்ன இருக்கணும், இதோ இங்கே ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஃபஸ்ட்டு எஸ் டைப்பில் வரணும். எஸ் டைப்பில் வருதா? வருது. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டை ஒரு கிராஸ் பண்ண ஒரு லைனு. சரியா? இதுதானே தேவை. அப்போ இதிலே இருக்குது, ஏ தான் கரெக்டு. இதில் பாருங்கள் எஸ் டைப் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, இங்கிருந்து இங்கே கிராஸ் பண்ண அந்த லைன் இல்லை, அதனால் இது தப்பு. இங்கே எஸ்ஸே வரல முதல்ல. சரியா? அப்போ இது தப்பு. இதுவும் அதே தான், எஸ் வருது ஆனால் பாருங்களேன் இதுவும் 2 ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கணும், ஆனால் இங்கே ஈக்குவல் ஸ்பேஸ் கிடையாது. அப்படி இருந்தாலும் இது எனக்கு கிராஸ் பண்ணுற லைன் டயகனல் லைன் இல்லை. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து a statement is followed by 4 conclusion. Which of the conclusion is true based on given statement? அதாவது given statement எது ட்ரூன்னு கேட்குறான், அது உறுதியாக எது சரின்னு பார்க்கணும். அப்படின்னா தான் சரின்னு எடுக்கணும். பார்க்கலாமா? இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை வேல்யூஸ் வச்சுக்கோங்க. ஐ வந்து சும்மா 10ன்னு எடுத்துக்கோங்க, இதை 20ன்னு எடுத்துங்க, இதை 13 எடுத்துக்கோங்க. சரியா? இது ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பெருசாக கூட இருக்கலாம். அப்போ என்ன எழுதலாம், இதை ஒன்று 30ன்னு எழுதலாம், இல்லைனா 40ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், இது ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம், அப்போ 30ன்னு எழுதலாம். இதை விட பெருசுனா இப்போ 50ன்னு கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்போ ஜே உடைய வேல்யூ ஒன்று எஸ்ஸுக்கும் ஜேவும் சேமாக தான் இருக்கும். ஒன்று 13 கொடுத்தா 30, 15 கொடுத்தா 50, ஏதோ ஒன்று. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்களேன். எஸ்ஸுங்கிற வேல்யூ எம்மை விட கம்மிங்கிறான். எஸ்ஸுங்கிற வேல்யூ எம்மை விட கம்மியா, நீங்களே பாருங்கள். எஸ்ஸுங்கிற வேல்யூ எம்மை விட கம்மியா. எஸ்ஸுக்கு நம்ம 30யோ இல்லை 50யோ கொடுத்துருப்போம், 13 கூட எடுத்துங்க. இதை 20ன்னு எடுத்துங்க. 30ங்கிற நம்பர் 20 விட சின்னதா, தப்பு இல்லை. அடுத்து எஃப்பும் எஸ்ஸும் சேமான்னு கேட்குறான். சேமாக இருக்கலாம், பட் ஆனால் வேறு என்னவும் கண்டிஷன் இருக்குது எனக்கு. ஏன் அதிகமாக கூட தானே இருக்கலாம், 30 50ன்னு கூட இருக்கலாம்ல. உறுதியாக சரின்னு மட்டும் சொல்லிட முடியாது. 30 ஈக்குவல் டு 30னா ஓகே, பட் இன்னொரு கண்டிஷன் இருக்கலாம், அதையும் பார்க்கணும்ல. பெருசாக கூட இருக்கலாம்ல, அதனால் உறுதியாக சரின்னு சொல்ல முடியாது. ஐன்றது ஜேவை விட பெருசா, ஐ 10, ஜேக்கு நீங்கள் சப்போஸ் 30 கூட போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னது இது 10 30ன்றது சரி 30 விட பெருசா 10 கிடையாது. எம்ன்றவர் டியை விட பெருசா, எம் 20, டி எவ்வளவு 30. கம்பல்சரியாக 30 இல்லை 30 விட பெருசாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்மளால் என்ன சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், 4 is true. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? சார் ஏன் சார் அப்போ நீங்கள் இது சொல்ல மாட்டேன்றீங்க, எஃப் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லலாம்ல. எஃப்பும் டியும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, மேபி ஈக்குவலாக கூட இருக்கலாம்ல. அந்த சொல்கிறேன் கிரேட்டர் தான் கூட இருக்கலான்ட்டு. 30 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தா அது ஓகேப்பா, பட் ஆனால் இது கிரேட்டர் தானே இருக்கிறதால அது நம்ம சரின்னு எடுத்துக்கல. சரியா? நெக்ஸ்ட்டு
அகைன் எம்பெடட் ஃபிகர். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்கொயரில் இந்த மாதிரி 2 வரணும். அதுக்கப்புறம் ஒய் இந்த மாதிரி தலைகீழ வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? கரெக்டு, இது இருக்குது, இதுவும் இருக்குது, ஆனால் இந்த பார்ட் இல்லை, ஸோ ஏ வராது. இதுவும் கரெக்டு தான், வருது தான் இங்கே, ஆனால் இது ரெண்டுமே வரல, இந்த பார்ட் இதெல்லாம் மிஸ் ஆகுது, இதுவும் கிடையாது. அடுத்து இங்கே இதுவும் கரெக்டு தான், பட் ஆனால் ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் இல்லை. இது பாருங்கள், இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. புரியுதா? இந்த மாதிரி வரும்போது அதுக்குள்ளே தான் பொதிஞ்சிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அது வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரைடு அப்படிங்கிற வார்த்தையில் இதில் ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்க பாருங்க. முன்னாடி எத்தனை வழிகளில் உருவாக்கலான்னு கேட்டாங்கல்ல, இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்டு வரோம் நமக்கு. ப்ரைடுங்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும், உயிரெழுத்துனா முதல்ல என்னது? வவல்ஸு, AEIOU. பேலன்ஸ் உள்ளதான் கான்சனன்ட். எப்படி வரும்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றாக வருமாறு, ஒன்று உயிரெழுத்து தனியாக வந்துடும், இல்லை மெய்யெழுத்து தனியாக வந்துடும். அந்த மாதிரி எத்தனை வரும்னு கேட்குறான். இப்போ இதில் இருக்கக்கூடிய வவல்ஸ்லாம் பாருங்கள், 2 வவல்ஸு. அப்போ இந்த 2 வவல்ஸை எப்படிலாம் இருக்கலாம்? ஒன்று ஐன்னு மாற்றி போடலாம், இல்லை ஐன்னு மாற்றி போடலாம். 2 சான்ஸ் இருக்கா? அதை தான் எப்படி சொல்லுவாங்க? 2 ஃபேக்டோரியல்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1. புரியுதுங்களா? ஐ முன்னாடி எழுதலாம், இல்லை முன்னாடி எழுதலாம். ஐன்னு எழுதலாம், ஐன்னு எழுதலாம். ஓகேவா? சரி, அடுத்து இது ப்ரைடுங்கிறது 5 லெட்டர் வேர்டு. அப்போ மிச்சம் இல்லாத 3மே என்னது? கான்சனண்டா. அப்போ கான்சனண்டை எப்படிங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். எத்தனை வழிகள் எழுதலாம்? 3 கான்சனன்ட் இருக்குது. எது? இந்த P, R, D 3 இருக்குது. அப்போ எத்தனை வழிகள் இதை அரேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். 3 ஃபேக்டோரியல், அதாவது 3 × 2 × 1. இதை ஒரு 6 வழிகளில் எழுதலாம். அவன் எது ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னானா? சொல்லலை. அப்போது 1 வவல்ஸு முதல்ல எழுதியிருக்கலாம், கான்சனண்ட்டை பின்னாடி எழுதியிருந்திருக்கலாம். 2வது கான்சனண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? வவல்ஸை முன்னாடி எழுதியிருக்கலாம், பின்னாடி எழுதியிருக்கலாம். புரியுதா? அப்போ இதில் ஒரு 2 சான்சஸ் இருக்குது இல்லையா? அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 × 2 × 6, மொத்தம் 24 வழிகளில் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆன்சரை நம்ம போட்டுக்கலாம். புரியுதா? ஆப்ஷன் பி. அடுத்து 37th கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 136ல் இது ஒரு பசில் கொஸ்டினாக கூட எடுத்துக்கலாம். சரியா? இல்லை அரித்மெட்டிக் ரீசனிங் கூட எடுத்துக்கலாம். ஏ வந்து A fires 5 shots to B fires 3. A வந்து 5 டைம் ஷூட் பண்ணுறாரு, B வந்து 3 டைம் ஷூட் பண்ணுறாரு. இதில் ஏங்கிறவர் 3 டைமில் சுட்டார்னா ஒரு டைம் தான் என்ன பண்ணுறாரு? அதனுடைய பறவை வேட்டைக்கு போகும்போது 3 சுட்டு சுடுறாரு. அதில் ஒரு வாட்டி தான் சுட முடியுது. 3 சுட்டாருன்னா 3ல் 1 தான் கரெக்டாக ஷார்ட் ஆகுது. சரிங்களா? அடுத்து அதே போல் பி எப்படி கில் பண்ணுறாருனா 2 ஷூட் பண்ணார்னா 1த்தில் விழுந்துடுது பறவை. கரெக்டாக? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா 27 டைம் மிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ என்னன்னா நான் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, அப்போ ஏ வந்து எத்தனை கில் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ டோட்டலாக ஏ ஒரு 5 டைம்ஸு, பி ஒரு 3 டைம்ஸ், மொத்தம் 8 டைம்ஸா? இதில் ஏ பாருங்கள், ஏ வந்து 8ல் 5 டைம் ஷூட் பண்ணியிருக்காரு. பி என்ன பண்ணியிருக்காரு? 8ல் 3 டைம் ஷூட் பண்ணியிருக்காரு. அதாவது 3 மடங்குன்னு கூட எடுத்துக்கலாம் அதை. சரிங்களா? 5 ஷாட்ஸ், எத்தனை ஷாட்ஸ் பண்ணாருன்னு தெரியாது. ஓகே, இதில் கவுண்டாக தெரியாதால மடங்குன்னு எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இவர் கில் பண்ணது, சாவடிச்சது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையில் சாவடிக்கிறார் இவர்? 3ல் 1. இவர் பாருங்கள் 2ல் 1 சாவடிச்சிடறார். கிளியரா? இதுதான் நமக்கு தேவையான டேட்டா. கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டேட்டா தான் நான் இந்த மாதிரி எடுத்து பிரித்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போது எனக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, இதில் ஒரே ஒரு கண்டிஷன்னா, இதுதான் எனக்கு கீவேர்டு. மொத்தமாக 27 தடவை பி தவற விட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. கிளியரா? தவற விட்டது தான் என்னது? பி தவற விட்டது 1/2. அதாவது 2ல் ஒரு சான்ஸ் சொல்கிறாரு, அப்போ 2த்தில் 1 மிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ மொத்தமாக பியோடைய சான்ஸு, அதாவது ஏ வந்து ஷூட் பண்ணது, அதாவது கில் பண்ணதுன்னு எடுத்துக்கலாமா? இதை கில் பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டா 5x/8 × 1/3, அதாவது 5x/24 கில் பண்ணியிருப்பாருன்னு எடுத்துக்கலாம். பியும் அதே போல தான். பி டோட்டலாக கில் பண்ணது எத்தனைன்னு பார்க்கலாமா? 3x/8 1/2 கில் பண்ணதும் அதுதான், தவற விட்டதும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ இதில் என்ன எடுத்துக்கலாம்? 3x/16 அதெல்லாம் சொல்லிட்டான் இல்லையா? 27 முறை மிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இதில் பியோடைய விஷயத்தை வச்சு நான் எடுத்துக்கிறேன். 3x/16
ஈக்குவல் டு 27. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 27, இந்த 16 மேலே போயிடும், 3 கீழே வந்துருமா, 9 டைம் 16 × 9 144. அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட்ஸு. 144 வாட்டி ரெண்டு பேரும் சேர்த்து 144 ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியரா? சரி, இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, ஏ மொத்தமாக எத்தனை பறவையை கொண்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. ஏ கொண்ட பறவைகளின் எண்ணிக்கை நான் ஈக்குவேஷனாக எழுதும்போது எப்படி எழுதலாம்? என்ன 24, 5x/24 எழுதலாமா? எக்ஸ்ன்றது இந்த இடத்துல டோட்டலாக ரெண்டு பேரும் சேர்த்து சுட்ட பறவைகளின் எண்ணிக்கை, மொத்த ஷார்ட்ஸு. இங்கே டிவைடட் பை 24 அடிக்கலாமா? 12 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 2 டைம், இங்கே 12 டைம், மறுபடியும் இது அடிக்கலாமா? 6 டைம். அப்போ 5 6 என்னது 30. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு? ஏங்கிறவர் மொத்தமாக 30 பறவையை கொண்டிருப்பார்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எது வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? 144 டைம்ஸ். கிளியரா? 144 அப்படிங்கிறது மொத்தமாக, இது இப்போ நான் கன்க்ளூஷன் சொல்கிறேன் பாருங்க. ஏவும் பியும் சேர்ந்து 144 ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் ஏ எத்தனை பி எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 144 8 பிரிங்க. 8 1s are 8, 8 8 6. அப்போ இப்போ ஒரு மடங்குன்றது 18 18 இவர் 90 டைம் ஷூட் பண்ணியிருக்காரு டோட்டலாக. ரைட்? அப்போ மிச்சம் இருக்கிற 54 முறை இவர் ஷூட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இதில் எத்தனை கில்லு எத்தனை மிஸ்ன்னு பார்க்கலாமா? 30 கில் பண்ணியிருப்பார் ஏ. கில் பண்ணது இவர் 27 மிஸ் பண்ணியிருப்பார், இவர் 60 மிஸ் பண்ணியிருப்பார். இதை தாங்க மொத்த கான்செப்டே. இதில் 144 ஸ்பிளிட் அப்பு இப்படி தான் போகும். சரிங்களா? இல்லை எது கேட்டால் நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? 137வது விடுபட்ட ஸ்கொயர் கம்ப்ளீஷன். விஷுவல் ரீசனிங்கில் ஸ்கொயர் கம்ப்ளீஷன். நல்லா பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை இப்படி வந்து இப்படி வரணும். அதுக்கு அடுத்தது இந்த லைன் இப்படி டச் ஆகிடணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை இப்படி ஒன்று இப்படி ஒன்று. இது எங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனு. இதெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுதான் கரெக்டு, இதுவும் கிடையாது. இது வெறும் லைன் மாதிரி இருக்குது. சரியா? இந்த லைன் வெர்டிக்கல் லைன் மாதிரி வருது, அதனால் இது கிடையாது. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கிளாக்ஸ். கேலண்டர் வரும்போது நம்ம கிளாக்ஸ் சிலபஸில் கிடையாது, பட் இருந்தாலும் கேலண்டர் பார்க்கும்போது கூடவே சேர்த்து பார்த்துக்கணும். சரியா? ஆங்கிள் கேட்குறாங்க. ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஒன்று ஃபார்முலா வச்சு போடலாம், இல்லாட்டி டயக்ராம் வச்சுமே போடலாம். ஃபார்முலாவாக இருந்துச்சுன்னா 30 × ஹவர்ஸு மைனஸ் மினிட்ஸை 11/2 மல்டிபிள் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான்ப்பா, சின்ன கான்செப்ட். சரியா? ஹவர்ஸ் எவ்வளவு? 3 மைனஸ் 11/2 × மினிட்ஸ். மினிட்ஸ் எவ்வளவு? 40. மைனஸ் வந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துங்க, அவ்வளோதான். அதான் இங்கே மாடுலஸ்ன்னு போடுவாங்க. 40 அவ்வளோதான். 20 அடிச்சிங்கன்னா இங்கே 20 முறை 220, இங்கே 90. 220ல் 90 போயிடுச்சுன்னா 130. அப்போ ரெண்டு முள்ளுக்கும் இடையே உள்ள கோண அளவு 130 டிகிரி. இது ஃபார்முலா. இல்லைன்னா இது இந்த மாதிரி கூட எடுத்து போடுங்க. 12 6 3 9 10 11 1 2 4 5 7 8. அப்போ ஃபஸ்ட்டு வரையலாமா? இதில் என்ன டைமு? 3:40. அப்போது பெரிய முள் கரெக்டாக 40னா 8க்கு நேராக நின்று இருக்கணும். 3ன்றது 3க்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் 4 நோக்கி வந்திருக்கும். 340 அப்படிங்கிற நம்பர். சரியா? இப்போ இதில் நல்லா கவனிங்க. ஒரு நம்பருக்கும் ஒரு நம்பருக்கும், அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மொத்தமாக 360 டிகிரி. கரெக்டா? மொத்தமாக 360 டிகிரி. அப்போ 360/12 போடுங்க. அப்போ ஒரு நம்பருக்கு ஏற்பட்ட கோண அளவு 30 டிகிரியா? அப்போ இங்கே ஒரு 30 டிகிரி, இதில் ஒரு 30 டிகிரி, இதில் ஒரு 30, இதில் ஒரு 30. இதில் எவ்வளோ ஆச்சு? 30 60 90 120. சார் அப்போது எனக்கு இது ஃபுல்லாக வேண்டாம், எனக்கு இதுதான் தேவை, இது மட்டும்தான் தேவை, இது தேவை இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாக 30. அப்போ எனக்கு இது எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிட்ஸில் பாதிப்பா. மினிட்ஸில் எவ்வளவு? 40ல் பாதி எவ்வளவு? 40ல் பாதி 20. அப்போது கடந்து வந்த கோண அளவு 20னா 30ல் 20 கடந்து சின்ன எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 10 இருக்குது. அப்போ 30 60 90 120 130 வரும் சார். கிளியரா? சரியா? ஏன்னா ஒவ்வொரு நிமிடமுள் நவரும் பொழுதும் அரை டிகிரி, அதாவது 1/2 டிகிரி மணிமுள்ளு நவரும். அதனால தான் இந்த 40 நிமிஷத்துக்கு மணிமுள் கடந்த கோண அளவு 1/2 மல்டிபிள் பண்ணுறேன். இதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ ஆன்சர் 130. அடுத்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் இமேஜ். இது நீங்கள் டைஸ்ன்னு எடுத்துக்காதீங்க,
நெக்ஸ்ட் இமேஜ் அவ்வளோதான். இப்போ ஹெச்ன்னு இருக்கு இல்லையா, ஹெச் எல் பி நெக்ஸ்ட் என்ன வரணும் அவ்வளோதான். இது மேலே ஹெச் எல் பி. இப்போ ஹெச்னா 8வது லெட்டரா, இது 12வது லெட்டரா, இது 16வது லெட்டர். +4 கான்செப்ட். இப்போ +4னா அடுத்து என்ன கிடைக்கணும் 20. 20வது லெட்டர் என்னது டி. டி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டி. அடுத்து செக் பண்ணலாமா? இங்கே பாருங்க எஃப் ஜே என். நெக்ஸ்ட் என்ன வரணும்? இங்கேயும் 6வது லெட்டர், 10வது லெட்டர், 14வது லெட்டர். இங்கே +4 கான்செப்டா, அப்போ 18வது லெட்டர் என்ன வரணும்? ஆர். எஃப் ஜே என் இங்கே ஆர்னு வந்திருக்கணும். ஓகேவா? மேலே டி. கிளியரா? ஸோ அடுத்து இங்கே பார்த்துடலாமா? சி சி ஜி கே. நெக்ஸ்ட் என்ன வரணும்? 3வது 7வது 11வது. இங்கே +4 கான்செப்ட் தான். அப்போ 15னா ஓ. ஓன்றது இந்த இடத்துல வரணும். அப்போ டிஆர்ஓ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. இது நிறைய டைஸ் நினச்சிங்கன்னா போட்டிருக்க முடியாது. வெறும் ஆல்ஃபபெட் சீரிஸ் தான் இது. சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. +4 எடுத்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தாக ஒரு இமேஜ் தான் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரிலேஷன், பிளட் ரிலேஷன் கொஸ்டின். லாஸ்ட் டைம் கூட ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே எடுத்துக்க கூடாதான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அந்த தாய்க்கு ஒரே மகன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் போட்டிருக்கலாம். பட் அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. 2 பேராக கூட இருந்திருக்கலாம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஒரு புகைப்படத்தை காண்பித்து எனக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்லை. ஒரு புகைப்படத்தை காண்பித்து ஒருவன், இப்போ ஒருவன்னா நான் வச்சுக்கோங்க, எனக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த மனிதனின் தந்தை, இப்போ நான் தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் அந்த மனிதன். அந்த மனிதனின் தந்தை புகைப்படத்தில் இருக்கிறப்ப அந்த மனிதனா? புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மனிதன் இது அவனுடைய தந்தை, புகைப்பட மனிதனின் தந்தை. இப்படி எடுத்துக்கும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் தனியாக எடுத்துக்க. அந்த மனிதனின் தந்தை இதை தனியாக பிரிச்சுக்கோங்க. எனது தந்தையின், எனதுனா இப்போ நான் சொல்கிறேன், எனதுனா நான் தான் சொன்னேன். ஒருவன்னா அந்த இவன் சொல்கிறான் எனது. எனதுனா இப்போ நான் தான் அந்த ஒருவன். எனது தந்தையின் மகன் யார்? எனது தந்தையின் மகன், எனது தந்தையின் மகன் நான் தான். இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சு இந்த கூட்டுறது எனக்கு சகோதரனோ சகோதரியும் கிடையாதுங்கிற. அப்போது எனது தந்தையின் மகன் அப்படின்னா இப்போ யாரை தான் குறிக்குது? அது என்ன தான் குறிக்குது. சரியா? அப்போது எனது தந்தையின் மகன் அப்படிங்கிறது அந்த ஒருவனை தான் குறிக்குது. சரியா? அந்த ஒருவன் யாருன்றது இப்போ இது கூட கனெக்ட் பண்ணலாமா? அந்த மனிதனின் தந்தை புகைப்படம், அதாவது அந்த மனிதன் அப்படிங்கிறது யாருன்னா புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மனிதர். சரியா? புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மனிதனின் தந்தை யாருன்னா எனது அப்பாவின் ஒரே மகன், அதாவது நான் தான். அந்த புகைப்பட மனிதருடைய தந்தை யாருன்னா அது நான் தான். அதுதான் அந்த ஒருவன். கிளியரா? சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. என்று சொன்னான் அந்த புகைப்படம் யாருடையது? அந்த புகைப்படம் அந்த ஒருவனுடைய மகனுடையது. முடிஞ்சா? அவ்வளோதான்ப்பா. அந்த கான்செப்ட் என்னன்றது கரெக்டாக உள்வாங்கிட்டீங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் இணைக்கிறது தான் இந்த மாடலே. சரியா? அடுத்து பார்க்கலாமா? மாறுபட்ட ஒன்று. பேரிக்காய், ஆப்பிள், லிச்சி, ஆரஞ்சு. பியர், ஆப்பிள், லிச்சி, ஆரஞ்சு. நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஃபோம் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு மட்டும் தான் என்னது? இன்னும் சிம்பிளாக சொன்னால் இது சிட்ரஸ் ஃப்ரூட்டு அப்படி எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து வேறுபட்ட ஒன்று. கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து விஷுவல் ரீசனிங்கில் ஆட் ஒன் அவுட்டு, அதிலே கிளாசிஃபிகேஷன் மாறுபட்ட ஒன்று. ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது நமக்கு இந்த ஏரோ மார்க்லாம். ஓகே, பார்த்துடலாம். ஆப்போசிட்டில் இருக்குது, எல்லாமே ஆப்போசிட்டில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க? இதை 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாங்க, வந்துருச்சு. மறுபடியும் இதை 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாங்க. மறுபடியும் இதை 45 டிகிரி ரொட்டேட் பண்ணாங்கன்னா அப்போ இது என்னது? இது வந்தே இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரணும். அதனால தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல இப்படி வந்துருக்கு. சரியா? அடுத்து இதை எப்படி பண்ணுறாங்க? இதை இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி, மறுபடியும் இதை ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி, மறுபடியும் இதை ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரினா அது இந்த பக்கம் வரும். புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ அப்போது இதுதான் தப்பு. டி இஸ் த பொருந்தாத ஒன்று. அடுத்துப்பா. சரி, இது வந்து முக்கோணம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் போட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துடலாமா தனித்தனியாக? இப்போ இது ஒரு தனியான முக்கோணம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸில் முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின் பார்க்குறோம். ரைட்டா? எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா
1 2 3 4 5 6 7 8 9 10 10 முக்கோணத்தை எடுக்கலாம் சரியா. அடுத்து ரெண்டாவது எடுக்கிறேன். இப்போ 1 2 சேர்த்து பாருங்க, இது ஒரு முக்கோணமாக ஃப்ரேம் ஆகும். அடுத்து 2 3 சேர்த்து பாருங்க, இது ஒரு முக்கோணமாக ஃப்ரேம் ஆகும். 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 1 எல்லாமே எனக்கு என்ன ஆகும், ஒன்று இருக்கு. அப்போ இதில் மட்டுமே எத்தனை இருக்கு பாருங்க. சிங்கிள் எழுதினா இங்கேயே 10 முக்கோணம் வந்துருச்சு. இங்கே இந்த 1 2 2 3 எடுத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 இங்கே ஒரு 10 வந்துருச்சு. இதோ இது அடுத்துலேயே நீங்கள் கண்டினியூவாக எடுக்காம இது எடுக்கலாமா பாருங்களேன். இதோ இந்த பாயிண்ட் வச்சு எடுங்க, இந்த பாயிண்ட் வச்சு எடுங்க. இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, உள்ள இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகுமா. அப்புறமா இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க, இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஆகுமா. அதான் என்ன பண்ணியிருக்கேன், 4,10 எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. இதோ ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டேன். அடுத்து 2,8 எழுதியாச்சா ஃபர்ஸ்ட்லேயே. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு. இது 2பா சரியா. இப்போ பாருங்க, நான் இந்த பாயிண்ட் வச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்டை வச்சிங்கன்னா எனக்கு இதோ இது ஒரு முக்கோணமாக ஃப்ரேம் பண்ணலாமா, 2,8. அடுத்து இதோ இந்த பாயிண்ட் எடுத்துங்க. இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இப்போ 6,10 ஒரு முக்கோணத்தை ஃப்ரேம் பண்ணலாமா. அடுத்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, 4,8 ஒரு முக்கோணத்தை ஃப்ரேம் பண்ணலாமா. அடுத்து இந்த பாயிண்ட் எடுத்துங்க, 2,6 ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாமா. அடுத்து இந்த பாயிண்ட் எடுங்க, 4,10 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா, அதான் இங்கே போட்டுருக்கோம். அப்போ இதில் எத்தனை இருக்குது, இதில் ஒரு 5. அப்போ ரெண்டாக சேர்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5 சரியா. நெக்ஸ்ட் 3 3 எடுக்கலாமா. 3 3 எடுத்து பாருங்க. எங்க சார் 3 3 எடுக்கிறது, இதோ 1 2 3 இது ஒரு முக்கோணமா. அடுத்து 3 4 5 இது ஒரு முக்கோணமா. 5 6 7 இங்கே ஒரு முக்கோணமா. 7 8 9 அடுத்து 9 10 11 அதான் போட்டிருக்கேன். 3 3 எடுத்தீங்கன்னா இதில் ஒரு 5 முக்கோணம் எடுத்துக்கலாம். அடுத்து 4 4 எடுக்கலாமா. 4 4 நம்பர்ஸாக சேர்த்து எடுங்க. 4 4 நம்பர்ஸாக சேர்த்து எடுத்தோம்னா இந்த பாருங்க, இந்த வெளி பாயிண்ட் இப்போ நம்ம உள்ளே இருக்கிற பாயிண்ட் வச்சு எடுத்துல, இப்போ வெளி பாயிண்ட் வச்சு எடுக்கிறேன். 2 6 7 8 இது ஒரு பாயிண்ட் எடுக்கலாமா. அடுத்து இந்த பாயிண்ட் வச்சு எடுங்க. 4 8 9 10 இது ஒரு பாயிண்ட் எடுக்கலாமா. அடுத்து இந்த பாயிண்ட் வச்சு எடுங்க. இதோ 6 10 1 2 அதான் எடுத்துக்க பாருங்க. 6 10 1 2 அதே போலவே இந்த பாயிண்ட் வச்சு எடுத்தீங்கனாலும் என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகல, இது அடிச்சு விட்டுறலாம். புரியுதுங்களா. அதான் உங்களுக்கு நம்பர் இந்த இடத்துல போட்டிருக்கேன், நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்க சரியா. இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இது வச்சிங்கன்னா இதோ இது ஒரு முக்கோணம். இதோ நம்ம புள்ளி வச்சிருக்கோம் பாருங்க. 2 6 7 8 ஒரு முக்கோணம். அடுத்து இங்கே எடுத்து வச்சிங்கன்னா 4 8 9 10 ஒரு முக்கோணம். அடுத்து இங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா 6 1 2 10 ஒரு முக்கோணம். அடுத்து இங்கே வச்சிங்கன்னா 8 2 3 4 ஒரு முக்கோணம். அடுத்து இங்கே வச்சிங்கன்னா 10 4 5 6 ஒரு முக்கோணம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ இங்கே ஒரு 5 வருது. 4 4 எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 5. ஸோ டோட்டலாக அப்போது 5 10 15 25 35 மொத்தம் 35 முக்கோணம் இதிலிருந்து வரையலாம் சரியா. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் எப்பொழுதும் குறை நிவர்த்தியில் காணப்படுவது. அது குறை நிவர்த்தின்றதை விட தவறை சரி செய்வதுன்னு அது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது மாறிடுச்சு. அதாவது ரெமிடி ஆஃப் ஃபால்ட்டில் கண்டிப்பாக என்ன சார் இருக்கும். ரெமிடினா என்னது, ஒன்றுத்துக்கு தீர்வு காண்பது சரியா. ஒன்றுத்துக்கு பரிகாரம் பண்ணுவது இல்லாட்டி தீர்வு காண்பது அப்படின்னு சொல்லாமா. எதுக்கு தீர்வு காண்றாங்க, ஃபால்ட் இருந்தால் தான் தீர்வு காண முடியும். அப்போது ஒரு தீர்வு என்னது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா முதல்ல என்ன இருக்கணும், அங்கே பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை இருந்தால் தான் என்ன பண்ண முடியாது, நான் இது பண்ண முடியும். இதில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மட்டும் இதுவாக இருக்குது. குறை நிவர்த்தியில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது தவறுகள் தான். புரியுதா. ஏன்னா நமக்கு அந்த இது ஆர்எஸ் அகர்வாலுடைய தமிழகத்தில் இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் அது அப்படியே வச்ச வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் அந்த இங்கிலீஷில் இருக்கிறது பார்த்துங்க. ரெமிடிஸ் ஆஃப் ஃபால்ட்டு, ஃபால்ட்டுக்கான ரெமிடி தேடுறாங்க. எது இருந்தால் தான் நம்மளால் ரெமிடி தேட முடியும், ஃபால்ட் இருந்தால் தான் தேட முடியும். அவ்வளோதான் சரியா. அடுத்துப்பா இந்த நான் சொன்ன மாதிரி தான் வேல்யூஸ் எடுத்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜட்டு கம்மியாக இருக்குது, எவ்வளவு ஒரு 40 30 ஏதோ ஒன்று. அப்போ இங்கே இதை விட அதிகமாக இருக்குது 50.
அப்போ இதுவும் 50 தான். இதை விட இது சமமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ இது 15 இருக்கலாம், இல்லைன்னா 14 இருக்கலாம். புரியுதா? 15 கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே 15 எழுதி, மேலே 14 எழுதி. இப்படி ஜேவும் ஜியும் கம்பேர் பண்ணும்போது ஜே வந்து எப்படி இருக்கலாம், பெருசாகவும், ஜி சமமாக இருக்கலாம், இல்லாட்டி ஜே விட சின்னதாக கூட இருக்கலாம், 40ன்னு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பியுமே சமமாக கூட இருக்கலாம், ஜி விட. அப்போ 50ன்னு இருக்கலாமா? அப்போ எல்லாமே சமமாக இருக்கலான்ற மாதிரி வருது. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 40 விட இந்த இடத்துல 39 எடுத்துக்கலாம், இல்லை 38 எடுத்துக்கலாம், இதை 37 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து ட்ரூ அப்படின்னு பார்க்கலாமா? ஜட்டு ஆரை விட பெருசாக தான் இருக்குமான்னு பாருங்க. ஜட்டு ஆரை விட பெருசாக இருக்குமா? கண்டிப்பாக பெருசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சமமாக இருக்குது இல்லைன்றது செகண்டரியா. இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ஜட்டு வந்து ஆரை விட பெருசாக இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், ஜட்டோடைய வேல்யூ 40ன்னு இருந்தா 37 இருந்துச்சுன்னா ஓகே, பெருசுன்னு சொல்லிடலாம். ஆனால் ஜட்டோடைய மதிப்பு எது இந்த இடத்துல 50ன்னு கூட இருக்கலாம்ல. அப்போ நாட் ஈக்குவல் டு தானே. அப்போ இது ஒன்று தவறுனா கூட இது தவறுன்னு தான் சொல்லணும். சரியா? அடுத்து ஜேவும் சியும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. கரெக்டு தான்ப்பா, ஜேவும் சியும் கன்ஃபார்மாக ஈக்குவலாக இருக்குமா? நல்லா கவனிங்க. 50-50ன்றதா ஓகே, பட் 50-38ன்னு கூட இருக்கலாம் இல்லையா? ஜே வந்து பெருசாக கூட இருக்கலாம். கரெக்டாக? அதனால் இதுவும் தப்பு தான். இதுதான், அதனால தான் என்னது நெய்தர் ஒன் நாட் டூ. உறுதியாக எது சரியோ அதை மட்டும் தான் சரின்னு சொல்ல முடியும். வேற என்ன கண்டிஷன்ஸ் அந்த ஃபால்ஸ் தான் எடுத்துக்கணும். அடுத்து மறுபடியும் டைரக்ஷன் சம். 2 கொஸ்டின் டைரக்ஷன். ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்க, ராஜு என்பவர் தெற்கு நோக்கி, ராஜு என்பவர் தெற்கு நோக்கி தெற்கு நோக்கி 20 மீட்டர் நடந்தார். ஓகே, ஏ பி. அடுத்து அவர் வடக்கு நோக்கி, மறுபடியும் வந்த இடத்துல போறாரு, வந்ததுலேயே போறாரு. எவ்வளோ போறாரு? 8 மீட்டர் போறாரு. சரியா? அப்போ 20 நடந்து வந்து 8 ரிட்டர்ன் போனா அப்போ மொத்தமாக இங்கே 12 இருக்குதுன்னு அர்த்தம். இது சும்மா சி பாயிண்ட்னு எடுத்துங்க. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறாரு? மறுபடியும் கிழக்கு, கிழக்குன்னா ரைட் சைடில் போறாரு. கிழக்கு நோக்கி 5 மீட்டர் நடக்கிறார். ஓகேவா? எனில் ஆரம்பத்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம், எந்த திசை, டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க. ஆரம்பத்தில் இருந்துன்னா ஸ்ட்ரெயிட்டில் தான் பார்க்கணும். சரிங்களா? இப்படி வந்து பார்க்க 12 + 5 17ன்னு போட்டக்கூடாது. சரியா? அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி போட்டுறாதீங்க, இந்த லைனில் பார்க்கணும்னு அர்த்தம். இப்போ நான் இது எப்படி எடுத்துக்கணும்னா, இது டீன் பாயிண்ட்டுன்னு எடுத்துங்க. எனக்கு என்ன அர்த்தம் தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க. ஏ சி டி. ஓகேவா? இப்போ இது 12 மீட்டர் ஏவும் சியும், இது 5 மீட்டரு. அப்போ இதுதான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது பாருங்கள், செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏடி ஹைப்போடெனியஸ் சைடோடைய ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர், ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சென்ட் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 கிடைக்கும். 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13. அப்போது இவர் வந்து இது எவ்வளோவா இருக்கும்? 12 5 இருந்தால் 13. அதாவது இந்த பிதகோரியன் ட்ரிப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க. 12 5 வந்தாலே இன்னொரு சைடு என்ன தான் வரணும்? 13 தான் வரணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க இது மட்டும் கேட்கல. இப்போ 13 மீட்டர் இங்கே இருக்குது, இது வராது இது வராது நடிச்சிடலாம். அப்போ எந்த டைரக்ஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, இங்கிருந்து இது, அதாவது கீழே ரைட் சைடில். அப்போ தென் கிழக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது அவர் 13 மீட்டர் தென்கிழக்கு திசையில் உள்ளார். சரியா? சவுத் வெஸ்ட் 13 மீட்டர் டைரக்ஷனில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் அகைன் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான். ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ இட். 2 கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இங்கே போடலாம். ஃபர்ஸ்ட், ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. ஏன்றவர் யாரு? ஃபாதர். யாருக்கு? சிக்கு. பட் சி இஸ் நாட் இஸ் சன். சன்னா எல்லாம் இப்போ யாராக இருக்கணும்? இது டாக்டராக இருக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஏ என்பவர் சியின் தந்தை, ஆனால் சி என்பவர் அவரின் மகன் அல்ல. மகன் இல்லைன்னா மகளாக இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து இ என்பவர் சியின் மகள். சிக்கு ஒரு மகள் இருக்கா, அவர் யாரு? இ. இ இஸ் டாட்டர் ஆஃப் சி. எஃப் இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் ஏ. ஸ்பௌஸ்னா யாரு? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஏ உடைய ஸ்பௌஸ் எஃப், இல்லை எஃப் உடைய ஸ்பௌஸ் ஏன்னு கூட எடுத்துக்கலாம். சரியா?
அப்போது ஆல்ரெடி ஏன்றது யாருன்னு தெரிஞ்சு ஒரு ஆண், அப்போ எஃப்ன்றது பெண்ணாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏவும் எஃப்பும் கணவன் மனைவி. பார்த்து ஏயின் மனைவி எஃப். சரியா? அடுத்து பி என்பவர் சியின் சகோதரர். பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யாரு? சியோடைய சகோதரர். பின்றது அப்போ ஒரு பிரதர். சரியா? பி இஸ் பிரதர் ஆஃப் சி. டி இஸ் சன் ஆஃப் பி. டி என்பவர் பியின் மகன். டி யாரு? மகன். யாருக்கு? பிக்கு. அடுத்து பியின் மனைவி ஜி. பி ஆணு, அப்போ ஜின்றது ஒரு பெண்ணா இருக்கணும். ஜிக்கு அப்பா எச். ஓகேவா? இந்த மாதிரி வந்துருச்சு. இது ரவுண்டு போட்டால் பெண்ணு, பாக்ஸ் போட்டால் ஆண். ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு போட்டிங்கன்னா, கீழே மேலே போட்டிங்கன்னா அடுத்து மகன் தந்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம். டபுள் கோடு போட்டால் கணவன் மனைவி. ஓகேவா? சிங்கிள் லைன் போட்டாங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு 4 கண்டிஷனில். ஹூ இஸ் சன் ஆஃப் எஃப். எஃப் உடைய மகன் யாருன்னு கேட்குறாங்க. எஃப் உடைய மகன்னா இவங்க ரெண்டு பேருமே யாரு? ஏஎஃப் தம்பதியுடைய பொண்ணு சி, ஏஎஃப் தம்பதியுடைய பையன் பி. கரெக்டா? அப்போ எஃப் உடைய பையன் யாருன்னு எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து ஹூ இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் டின்னு கேட்குறாங்க. டி உடைய பாட்டி யாரு? டி உடைய அப்பா பி. பி உடைய அம்மா யாரு? எஃப் தானே. அப்போ எஃப்னு எடுத்துக்கலாம். டியின் பாட்டினா அதாவது இவங்க தந்தை வழி பாட்டின்னு எடுத்துக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா இங்கிலீஷில் பேட்டர்னல் கிராண்ட் மதர். கிராண்ட்மா. சரியா? புரியுதுங்களா? அப்போ இதிலேருந்து எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 கொஸ்டின்ஸ் இதிலேருந்து கேட்குறாங்க. லெட் கம் டு லாஸ்ட் கொஸ்டின். 50வது கேள்வி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். சம் பென்ஸ் ஆர் புக். சம் பென்ஸ் ஆர் புக்ஸ். ஆல் புக்ஸ் ஆர் ராட்ஸ். ஓகே, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரைஞ்சாச்சா? இப்போ எது இதெல்லாம் கரெக்ட் தப்புன்னு பார்க்கலாமா? ஆல் பென்ஸ் ஆர் ராட். எல்லா பெண்ணும் ராடுக்குள்ளே இருக்கா? இல்லை, தப்பு. அடுத்து சம் பென்ஸ் ஆர் ராட். கொஞ்சம் ராடு யாராக இருக்கலாம்? பெண்ணாக இருக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ இது சம்முங்கிறது கரெக்டு தான். சம் புக்ஸ் ஆர் பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ புக்ஸும் கொஞ்சம் புக்ஸும் என்னவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது? பென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சம் பென்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு சொல்லும்போது சம் புக்ஸ் ஆர் பென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஆல் ராட்ஸ் ஆர் பென். எல்லா ராடும் பெண்குள்ளே இருக்கான்னு கேட்குறாங்க. தப்பு. அப்போ எது மட்டும்தான் சரி? கன்க்ளூஷன் 2 and 3 ஒன்லி ஃபாலோஸ். முடிவு 2 மற்றும் 3 மட்டுமே பின்பற்றுகிறது. சரிங்களா? ஸோ 50 கொஸ்டின்ஸு ஈஸியாக தான் இருந்திருக்கும். நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 45க்கு கம்மியாகக்கூடாது அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ரீசனிங் பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் அதிகமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். RS அகர்வால் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நம்ம கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் சிலபஸில் இருக்கிற 27 டாப்பிக்கில் RS அகர்வால் என்ன கொடுத்துருக்கானோ அதை எடுத்து அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. போதும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 to 2.5 hours ரீசனிங் மட்டும் போடுங்க. போதும். இன்னும் 1 மாதம் இருக்குது. கரெக்டாக இந்த டெஸ்ட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 10 டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு 10 டெஸ்ட்டு 50, ஒரு டெஸ்ட்லேயும் 50 கொஸ்டின், 10 × 50 500 கொஸ்டின் நீங்கள் இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. கரெக்டான டைமிங் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாமில் உட்காரும்போது நீங்கள் ரீசனிங் பற்றி பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக அது 11வது டெஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ராக்டிஸிங்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பயப்படாதீங்க. ரீசனிங் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. ரீசனிங்க்கு பயப்படாதீங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே நான் பண்ணித்தரேன். ரீசனிங் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.